திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய இந்த சித்தாந்த சைவம் தலைப்பின் கீழே தற்போது உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நமக்கெல்லாம் பாடமாக எடுத்து வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு உண்மை விளக்கம் 12ஆம் பாகம். அந்த வகையிலே நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பதாக 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். ஐயா ஸ்ரீதேவையா வாங்க. சிவாயன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கலல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத பூத திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் அந்தரை பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலிம் உயிர் துணையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினத்தால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை பெரு துறவினோடு பொறை குலத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள், விரியாத மனமும் அருவினர்களகலாத ஞானமே வடிவாம், பலத்துறை செய் சிவன் ஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது குலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்ப, கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு
நீடோழித் தழைகமாதோ கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஈத்தனை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாக அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய பொற்பாதங்களையும் அடியனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஞானாசிரியர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவருடைய திருவடிகளையும், இந்த ஞான சிந்தனையை செவிமடுக்க இங்கு இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாரை வணங்கி இந்த ஞான சிந்தனையை துவக்குவோம். சிதம்பரம். திருப்பதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூல்களை சிந்தித்து வருகிறோம். இதுல நாம போன வகுப்புல வித்யா தத்துவங்கள் வரைக்கும் பார்த்துப்போம். வித்யா தத்துவங்களும் வித்யா தத்துவங்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் 19வது பாடல் வரைக்கும் பார்த்துப்போம். அதுல இந்த வித்யா தத்துவங்களை நம்ம பார்க்கும்போது அதுல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகியவை ஐந்தும் ஆன்மாவை விட்டு சங்கார காலம் வரைக்கும் நீங்காது, அல்லது முக்தி அடையும் காலம் வரைக்கும் இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்ங்கிறது நீங்கவே நீங்காது. ஒரு முறை இது ஆன்மாவுக்கு இந்த சட்டை போட்டா இந்த கஞ்சுக சரீரம் எனக்கூடிய இந்த பஞ்ச கஞ்சுகம் சொல்லக்கூடிய இந்த 5 சட்டைகளும் நீங்கிறதே இல்லை. இந்த வித்யா தத்துவத்தை நம்ம போக சைத்திரு காண்டம், அசுத்த தத்துவம் அப்படின்லாம் நம்ம இந்த வித்யா தத்துவத்தை நம்ம சொல்றோம். அப்படின்னு நம்ம இந்த தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களோடு ஆன்மா பொருந்தி இந்த உலக அனுபவத்தில் மூழ்கி மயங்கி கிடக்கும்போது இந்த அறிவு விளக்கம் தந்து அனுபவத்திற்கு தகுதி உடையவராக ஆக்குவது இந்த வித்யா தத்துவம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அதுல அந்த ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயலை விளங்க செய்வது இந்த கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அது ஆன்மாவை இந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதிப்படுத்துவது இந்த வித்யா தத்துவம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இந்த வித்யா தத்துவத்துக்கு போக சைத்திரு காண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவத்தை 20வது பாடல்ல இருந்து நாம இன்று சிந்திக்கணும். அதன்படி இப்ப 20வது பாடல். வித்யா தத்துவங்கள் 7ம் விளம்பினும் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் இவைகள்தான் அப்படின்னு அந்த சிவ தத்துவங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த வித்யா தத்துவங்கள் 7ஐயும் சென்ற பாடல்ல நல்ல விளக்கமாக பார்த்தோம். இனி சுத்த தத்துவங்களை சொல்வோம் கேட்பாயாக அப்படின்னு மாணவத்தை ஆசிரியர் சொல்வதாக அமைக்கிறார் இந்த பாட்டை. அதுல முதல்ல சுத்த வித்தையும், அப்புறம் ஈஸ்வரமும், அதற்கு மேலாக சதாசிவம், அதற்கு மேலாக நல்ல சக்தியும், அதற்கு மேலாக சிவமும் என்று அவற்றை அறிவாயாக அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்ப இந்த ஆன்மாக்களுக்கு அந்த அறிவு, இச்சை, செயல் ஆகியன இயல்பாகவே அமைந்தவை. ஆனாலும் அவை ஆணவ மலத்தால் எல்லாம் தடைப்பட்டு இருக்கு. ஏன்? இந்த ஆன்மாவுடைய உண்மை சொரூபமே அறிவுதான். ஆனாலும் அந்த ஆன்ம சொரூபத்தை மறைத்து வைத்திருப்பது இந்த ஆணவம். அத சொல்லும்போது உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம்னு போற்றி பகருடைய சொல்வார். எப்படி ஒரு அந்த மணியை ஒளி வீசக்கூடிய மணியை பாம்பு முழுங்கிட்டா அந்த மணி எப்படி ஒளி வீசாதோ அது போல அறிவுடைய இந்த ஆன்மாக்களை ஆணவம் என்ற மானாகம் விழுங்கினதால இந்த ஆன்மாவுடைய அறிவு தடைப்பட்டு இருக்கிறது. அந்த தடையை நீக்கி திருவருள் துணை செய்ய நிலைக்களமாக இருப்பதுதான் இந்த சுத்தமாயின்னு சொல்லக்கூடிய சிவத்தத்துவம். அந்த திருவருள் துணை செய்ய நிற்கும் நிலையில
அந்த திருவருளும் அறிவு தான் இச்சை, செயல் என்ற மூவகை இருந்து தொழில்படுத்தும். அதுல இச்சை எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும். பெருமானுக்கு இச்சையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா, அவனுடைய இச்சைய பத்தி நம்ம எங்கேயுமே சொல்றதில்ல. ஏன்னா, அவனுக்கு ஒரே ஒரு இச்சை தான். என்னன்னா, எப்படி இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்னுடைய திருவடியில் வைத்து ஆனந்தத்தில் அழுத்துவது என்பது ஒரே இச்சை தான். அறிவும் செயலும் தனித்தும் சேர்ந்தும் ஒன்று மிக ஒன்று குறைந்தும் தொழிற்படும் பெருமானுக்கு. அப்ப இத்தகைய வேறுபாட்டிற்கு ஏற்ப இந்த சுத்த மாயையில நிகழும் நிலைகள் 5 வகையா இருக்கு. ஏன்னா, இந்த ஞானம் குறைந்தும், அறிவு அந்த செயல் குறைந்தும், ஞானம் அதிகமாயும் அந்த மாரி அதில் 2யும் ஞானத்திலயும், செயல்லயும் வேறுபாடுகள் ஏற்படுவதனால, இந்த சுத்த தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவ தத்துவம் தோன்றுகிறது. அப்படி இந்த தத்துவத்துக்கு பிரேரக காண்டம், பிரேரக தத்துவம் என்று நம்ம பேர் சொல்றோம். பிரேரகம்னா தூண்டிச் செலுத்துவது அப்படின்னா, இந்த சிவ தத்துவங்கள் தான் மற்ற தத்துவங்களை எல்லாம் செலுத்தக்கூடிய தன்மையில இருக்குங்கிறதுனால, இந்த சிவ தத்துவங்கள நம்ம பிரேரக காண்டம்னு சொல்றோம். இறைவன் ஐந்தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த சுத்தமாயி தான். அந்த சுத்தமாயிலிருந்து தான் பெருமான் இந்த தத்துவங்களை எல்லாம் செலுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சிவ தத்துவங்கள்ல முதல்ல நம்ம அதனுடைய தன்மைகள அடுத்த பாடல்ல சொல்றாரு. அந்த தன்மைகள சொல்லும்போது, சுத்த தத்துவங்களின் தன்மை அப்படின்னு அடுத்த பாடல்ல, சுத்த வித்தை ஞானம் மிகும்ங்கிறார். அப்ப சுத்த வித்தையில ஞானம் மிகுந்து இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப சுத்த வித்தைங்கிற தத்துவத்துல ஞானம் மிகும் அப்படின்னு சொன்னா, அங்க கிரியை குறைந்து இருக்கும் நாம எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த ஞானமும் கிரியும் ஒப்பிட்டு தான் இங்க நமக்கு சொல்றாரு. அப்ப சிவதத்துவத்துல 5வது தத்துவமாக சொல்லப்படக்கூடிய அந்த சுத்த வித்தையில ஞானம் மிக்கும். அதான் சொல்றாரு. ஞானம் மிகும் அப்படின்னு சொன்னா, அங்க ஞானம் அதிகமா இருக்கும். கிரியை குறைந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது அந்த சுத்த வித்தைய சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா இருக்க தத்துவம், தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அப்படிங்கிறார். ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம்ங்கிறார். அப்ப ஈஸ்வர தத்துவத்துல தொழில்ங்கிறது இங்க செயல். ஈஸ்வர தத்துவத்துல தொழில் அதிகமா இருக்கும். தொழில் அதிகமா இருக்கும்னு சொன்னா, ஞானம் குறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆக்கீடும் ஒத்தல் இவை சாதாக்கியம்ங்கிறார். அப்போ ஒரே மாதிரியே இருந்தா, அது சாதாக்கிய தத்துவம். ஞானமும், கிரியையும் சமமாக இருந்தால், அது சாதாக்கிய தத்துவம் என்றும், சக்தி, சிவம், கிரியை ஆதார ஞான உருவம்ங்கிறார். அப்ப சக்தி தத்துவத்துல முழுக்க முழுக்க கிரியையும், ஞா சிவ தத்துவத்துல முழுக்க முழுக்க ஞானமும். அதான் ஆதார ஞான உருவம் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆதாரமாக ஞானத்திற்கு ஆதாரமாக விளங்குவது சிவதத்துவம். கிரியைக்கு ஆதாரமாக விளங்குவது சக்தி தத்துவம் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப சக்தி கிரியைக்கு ஆதார உருவம், சிவம் ஞானத்திற்கு ஆதார உருவம் அப்படின்னு நம்ம அந்த பாட்டுல எடுத்துக்கணும். அந்த சதாசிவ தத்துவத்தை தான் இங்க சாதாக்கியம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது ஒரு மீள் பார்வையா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பாடல்ல முதல்ல இருந்து பார்த்தோம்னா, சுத்த வித்தையில ஞானம் மிகும். தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம். இதுல அத்தனுடைய தொழில் அதிகம். ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம். 2ம் ஒரே மாரியா இருந்தா, அது சாதாக்கிய தத்துவம். என்றும் சக்தி, சிவம், கிரியை ஆதார ஞான உருவம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னா, அந்த சக்தி கிரியை ஆதார உருவம். சிவம் ஞான ஆதார உருவம். அப்படின்னு நம்ம அந்த பாடலுக்குரிய பொருள நாம எடுத்துக்கணும். அததான் இங்க நமக்கு இந்த 19வது பாடல் 20வது பாடல் 21ல அந்த சிவதத்துவங்களின் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பெருமான் இதுல ரொம்ப விளக்கமாக சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஒரு அட்டவணையா போட்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்புறம் இதுல அந்த சிவதத்துவங்கள், சுத்த தத்துவங்கள் 5 அதுல சிவதத்துவத்துல அந்த ஒவ்வொன்னையும் என் சக்தி மிகுந்திருக்கும், கிரியை குறைந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த தத்துவங்கள் போதும். அடுத்தது இந்த நமக்கு சொல்றது அந்த அடுத்த கேள்வி. ஏன்னா முதல் கேள்வி இதோட முடியுது.
ஏன்னா 6 தத்துவம் 6 தத்துவம்னு சொல்லும்போது 36 தத்துவங்களும் இந்த சிவ தத்துவத்தோட முடியுது. இப்ப அடுத்த கேள்விக்கான பதில நாம பார்க்கணும். இப்போ முதல் கேள்விக்கான பதில் தான் இவ்வளோ 21 பாடல் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது ஆ அத ஆணவத்தையும் பத்தி கேட்கிறார் இல்லையா? அ 6 தத்துவம் ஏது? ஆணவம் ஏதுங்கிறாரு. அப்ப இந்த நாம இப்ப பார்க்க வேண்டியது ஆணவத்தினுடைய அந்த தன்மைகள தான் இன்னைக்கு நம்ம விரிவா நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப ஆனா இங்க நம்ம திருவதிகை மணவாச படந்த ஒரு சொல்லுல சொல்லிடுறாரு. ஆணவம்னா என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு சொல். அந்த 22வது பாடல் பார்த்தீங்கன்னா, "ஆறாறு தத்துவம் சொன்னோம் அடைவாக." 6 தத்துவத்தையும் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அடைவாக சொல்லியிருக்கோம். அடைவுனா முறைன்னு சொன்ன அர்த்தம். அப்ப அந்த 6 தத்துவத்தையும் ஒடுக்க முறையில எப்படி அது ஒடுங்கிக் கொண்டே வருங்கிற அந்த ஒடுக்க முறையில ஆ பார்த்தோம். "மாறா மலம் இரண்டும் வா சொல்ல" அப்படின்றார். அப்ப இனி அந்த மாறா மலம்ங்கிறார். இந்த மலத்த சொல்லும்போது, மாறா மலம். அது என்னைக்கும் ஆன்மாவை விட்டு நீங்காத மலம்ங்கிறத குறிக்கிறதுக்காக, இங்க மாறா மலம்ன்னு சொல்றார். அப்ப மாறா மலம் இரண்டும் வா சொல்ல. அப்ப என்ன இந்த இந்த ஆன்மா விட்டு என்று நீங்காத மலங்கள். அத சொல்றார். ஒண்ணு ஆணவம், இன்னொன்னு கன்மம். ஆனா, ஆணவம் நீங்காது. கன்மம் நீங்கும். ஆமா. அதனால அந்த 2 மலன்களையும் சொல்ல கேட்பாயாக. ஏன்னா, அந்த கன்ம மலம் நீங்கினா தான் நமக்கு அந்த பேரின்பத்த அனுபவிக்க முடியும். முக்திய அனுபவிக்க முடியும். அதனால இந்த 2 மலங்களுடைய இயல்பை சொல்ல சொல்ல கூறில். அத பத்தி நான் சொல்லணும்னா, அறியாமை ஆணவம். அவ்வளதான். ஒரே சொல்லு தான். அறியாமை ஆணவம். அப்ப அறியாமையை செய்வது ஆணவம். அறியாமைனா, அறிவை மறைத்து அறியாமையை செய்வது. இறைவனை அறியாமல் செய்வது, பசுவை அறியாமல் செய்வது. ஆணவம்னே ஒண்ணு இருக்கிறதே தெரியாத அதனுடைய இருப்பையே அறியாம செய்ற மாரி, அந்த அறியாமையை செய்வது இந்த ஆணவம். அப்புறம் சொல்றாரு, "நீயான சுக துக்கம்." நீயான அ சுக துக்கம்ங்கிறாரு. இல்லையா? அப்ப அ அந்த சுகமும், துக்கமுமே கன்மம்ங்கிறாரு. இல்லையா? "குறியா வினை என்று கொள்." அப்ப அந்த கன்மம்ங்கிறது சுகமும், துக்கமும் சேர்ந்தது அந்த கன்மம். அதான் வினை. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அந்த கன்மத்த தான் வினை அப்படின்னு சொல்றோம். அதை வினை என்று கொள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறியாமைன்னா என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் செய்வது. அதான் அறியாமை. இல்லையா? இறைவனை மறைத்து அ அறியாமையை தந்து இந்த உலகத்தை காட்டி நிற்பது ஆணவம். அது அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் அப்படின்னு சிவஞான போத வெண்பா இந்த ஆணவத்தை பற்றி சொல்லும்போது, அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் சொல்வார். அதனால இந்த ஆணவ மலம் என்பது ஒரு பொருள். முப்பொருள்ல ஆணவ மலம் என்பது ஒரு பொருள். அது மாறா மலம்ன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதனால ஆமா. ஆனா உயர்ந்தது நாம அறிந்து அனுபவிக்க வேண்டிய பொருள் சிவம். அது சத்தானது, அது சித்தானது, அது ஆனந்தமானது. நம்ம அத அறிந்து அனுபவிக்க வேண்டிய பொருள் அந்த பெருமான். அந்த எண்குணத்தானை தான் நாம அனுபவிக்கணும். அது முப்பொருள்ல அது உயர்ந்த பொருள். இடைப்பொருள் அப்படிங்கிறது இந்த ஆன்மாவை தான் இடைப்பொருள்ன்னு சொல்றோம். கடைப்பொருள் அப்படிங்கிறத இந்த ஆணவத்த சொல்றோம். அப்ப இந்த பெருமான் எண்குணத்தான் அப்படிங்கிற அந்த உண்மையை அறிவிடாம செய்வது இந்த ஆணவம். அவனுடைய சிறப்பு நிலையை அறிய வேண்டியது அ அ அறிய விடாமல் தடுப்பது ஆணவம். இல்லையா? அப்ப பெருமான் இந்த உண்மையை அறிவிப்பதற்காக அவன் உலகத்து உயிர்களோடு கலந்து நிற்கிறான். அப்படி கலந்து நிற்கிற அவனுடைய நிலைதான் சக்தி.
அவன் காரியப்படும் போது பதி. அது அவனுடைய பொதுநிலை. இல்லையா? ஆமா. அதனால அந்த அந்த தூய அறிவுடைய அந்த பதிப்பொருள், பொருளால் ஒன்று என்றாலும் வெவ்வேறு நிலையிலே நிற்கிறது. ஒரே நேரத்துல 2 நிலையிலும் நிற்கிறது. கடத்த நிலையும் நிக்குது. அது அவனுடைய அறிவு நிலையிலும் நிக்கிறான். இறங்கி வந்து பதிநிலையிலும் நிக்கிறான். அந்த இடைப்பொருளான இந்த உயிர் எண்ணிலாதன. இதுக்கும் அறிவு இருக்கு. இடைப்பொருளான இந்த ஆன்மாவுக்கும் அறிவு இருக்கு. இயல்பாகவே பசுத்துவம். இயல்பாகவே ஆணவத்தை பற்றி நின்ற குற்றமுடையது இந்த ஆன்மா. இவனுக்கு குணம் அப்படின்னா அறிவு. ஆனா, இவன் அறியாமையை பற்றி நின்று குற்றமுடையவனாக நிற்கிறான், இந்த ஆன்மா. இது எப்படின்னா, அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய தன்மை உடையது. ஒன்றொன்றாய் அறியும், படிமுறையிலே அறியும், நினைந்து அறியும், மறந்தும் அறியும், விட்டு விட்டு அறியும், துணை கொண்டுதான் அறியும். இதனுடைய அந்த ஆன்மாவுடைய சிறப்பு இயல்புன்னு பார்த்தா, அதுக்கு அனுபவம் தான். ம். என்னங்க இது? நுகரக்கூடிய பொருள். இந்த ஆன்மாங்கிறது. எதை நுகரும் அப்படின்னா, இறைவனையும் நுகரும். வயப்பட்டு உலகத்தையும் நுகரும். அப்ப எதை சார்ந்திருக்கின்றானோ, அதற்கு அடங்கி நின்று தான் அனுபவிப்பான். உலகத்தோட சேர்ந்திருந்தானா, இந்த உலகத்துக்கு அடிமையாக இருந்து அனுபவிப்பான். இறைவனோட சேர்ந்திருந்தானா, இறைவனுக்கு அடிமையாக இருந்து இறைவனை அனுபவிப்பான். ஆக மொத்தத்துல இவன் எந்த காலத்திலயும் அடிமைதான். இல்லையா? அப்ப இயல்பாகவே இவன் அந்த மலத்தால் பிணிக்கப்பட்டிருக்கிறான். இல்லையா? ஆமா. அதனால இந்த ஆன்மாவும் கட்டு நிலையில இந்த உலகத்த அனுபவிக்குது. வீட்டு நிலையில சிவத்தை அனுபவிக்குது. சிவத்தை சார்ந்து ஆனந்தமாய் நிற்றல், அது இந்த ஆன்மாவுடைய சிறப்பு நிலை. அதுதான் இவனோட இயல்பு. அதுதான் முக்தி நிலை. அதுதான் இவனுக்கு இயல்பு. ஆனா, இவன் பாசமாகிய ஆணவத்தை சார்ந்து அறிவு சிறிதும் விளங்காமல் இருக்கும் நிலை. அது 3 நிலையிலயும் இந்த ஆணவம் 3 நிலையில இருக்கு ஆணவமும். அப்ப முழுக்க முழுக்க யா எதுவுமே தெரியாம ஆணவம் மட்டும் இவனு இறைவன்னு ஒருத்தனும் தெரியாம, உலகம்ன்னும் தெரியாம, ஆணவம் தான் நம்மள பிடிச்சிருக்குன்னு தெரியாம, இந்த ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயல் ஆகிய 3யும் விளங்க ஒட்டாமல் தடுக்கின்ற நிலை கேவல நிலைன்னு சொல்றோம். அப்ப இந்த ஆணவத்தினுடைய சக்திய ஆவாரக சக்தின்னு சொல்றோம். இப்ப ஆவாரகமா இந்த என்ன பண்ணிருக்கு? அப்படியே பிடிச்சு வச்சு இந்த நிலையில இந்த உயிருடைய நிலை என்னன்னா கேவல நிலையில இருக்கு. அப்புறம் இறைவன் இந்த உயிர்கள இந்த கேவல நிலையில இருக்க உயிர்கள் மேல கருணை கொண்டு, அந்த உயிர்களுக்கு மாயை கன்மங்களை எல்லாம் சேர்த்து, அறிவு அப்ப இதையெல்லாம் சேர்த்தோனே, இவன் அந்த அறிவே சுத்தமா விளங்காம இருந்தவனுக்கு கொஞ்சம் விளங்கும்போது, இவனுக்கு ஏற்படுகின்ற நிலை மயக்க நிலை. அந்த மயங்கி அவன் கிடைக்கின்ற இந்த சகல நிலைய கற்று நிலைங்கிறோம். இது இவனுக்கு பொது நிலைன்னு சொல்றோம். பெத்த நிலைன்னு சொல்றோம். இந்த நிலையில இவனுக்கு நன்மையெல்லாம் தீமையாகவும், தீமையெல்லாம் நன்மையாகவும் தெரிகிறது. சார வேண்டிய இறைவன், சார வேண்டாத அந்த உலகம். ஆனா இதெல்லாம் அப்படியே பகைப்பொருள் உறவாகவும், உறவு பொருள் பகையாகவும் தெரிகிறது. அதனால இந்த கடைப்பொருளான இந்த ஆணவத்துக்கு அது தடம் அறிவித்தாலும் அறியாது. ஆணவம், மாயை, கன்மம் 3ம். அப்ப இந்த ஆணவம் உயிருக்கு எப்ப வந்தது அப்படின்னா, அது அனாதி குற்றம்ங்கிறார். உயிருக்கு இந்த ஆணவம் அனாதி குற்றம். நெல்லுக்கு உமி எப்ப வந்ததுன்னா தெரியாது. அந்த பூ எப்ப நெல் இருந்துச்சோ அப்பயும் அந்த உமியும் சேர்ந்து தான் வருது. செம்பில் களிம்பு போல, கடலில் உப்பு போல. அது அனாதி சம்பந்தம் உடையது. இந்த குற்றம் உயிரோட அனாதியே உள்ளது. அறிவ சகஜமா மறைக்கக்கூடிய தன்மை உடையது. ஆணவம் இந்த உயிருக்குள்ள சகச குற்றம். நெல்லுல உமி குற்றமாய் இருப்பது நீங்கினால் தான் பயன்படுத்த முடியும். நீங்கினால் ஒழிய அத பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த அந்த உமி அந்த அரிசிக்கு உடனாய் இருக்கிறது. அதுபோலயே செம்பில கலந்து இருக்கிறது. கடலில் உப்பு என்பது அனாதி கலப்பு. யாராவது கொண்டு போய் உப்ப கொட்டி சேர்த்தாங்களான்னா இல்ல. அதுபோல இந்த ஆன்மா உள்ளபோதே இந்த பாசமும் உள்ளது. இந்த பாசத்தோட சேர்ந்ததுனால தான் இவனுக்கு பேரே பசு. ஏன்னா நெல்லுக்கு உமிங்கிறது குற்றம். செம்புல களிம்பு போலன்றது அவன் ஆணவம் உடனாய் நிற்கிறது.
கடலில் உப்பு போலங்கிறது அது அனாதியே உள்ளதுன்னு அந்த 3 உவமையையும் போற்றி புகழுடையில நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் சொல்வார். அது எவ்வாறு செயல்படுகிறது? இந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த அ உயிர் இயற்கையிலே அறிவுடையவன். இவன் அறிவு பொருளோட சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்க தகுதி உடையவன். ஆனா, இவன் அந்த ஆணவத்தை பற்றியதனால், அனாதி குற்றம் உடையதனால், இவன் அறிவு தடைப்பட்டு, இவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிற தகுதியை இழந்து, இந்த உலகத்தின் மேல் பற்றுக்கொண்டு, உலக பொருள்கள் மேல் பற்றுக்கொண்டு, அறிவை இழந்து துன்பத்தை அனுபவிக்கிறான். அத உமாபதியார் சொல்லும்போது, "உருவுடைய மாமணியை உள் அடக்கும்ங்கிறார்." ஏன்னா உருன்னா ஒளி. அந்த ஒளிவுடைய, அறிவுடைய அந்த மணியைங்கிறது இங்க ஆன்மாவை. அந்த செய்யும் நாகம் போல இல்லையா? மணியும் ஒளிதான். ஒளினாலும் அ அது புலப்படாதவாறு, அந்த ஒளி வீசாதவாறு, அந்த மணி தெரியாதவாறு, இந்த ஆன்ம அறிவை மறைத்து நிற்பது இந்த ஆணவம். அது வன்னிதனை உள்ளடக்கும் காட்டம் போல. நெருப்ப எப்படி விறகு உள்ள நெருப்பு இருக்கு. அந்த காட்டம் என்பது விறகு. அது எரிப்பது இயல்பு. இல்லையா? அந்த விறகு எரிப்பது அ அ விறகுக்கும், அந்த நெருப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்டின்னா, அது 2மே பகைப்பொருள். நெருப்பானது அந்த விறகுக்குள்ள அடங்கி இருக்கு. ஏன்னா, அந்த விறக எரிக்கிற அளவுக்கு இந்த நெருப்புக்கு ஆற்றல் பத்தல. பக்குவ குறைவா இருக்கு. அந்த மாரி இந்த ஆணவத்த வெல்லக்கூடிய ஆற்றல், அந்த ஆணவத்தை எரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆன்மாகிட்ட இல்லாததுனால, அந்த ஆன்மாக்கு அந்த ஆணவத்துல அடங்கி கிடக்கிறது. எப்படி வனத்துல வன அரசன் சிங்கம் இல்லையா? அந்த வன அரசன். அந்த சிங்கம் அந்த வனத்துக்கே அரசனாக இருந்த போதிலும், அவன் குருளையாக இருக்கும்போது குருளைன்னா சிங்கக்குட்டிக்கு பேரு குருளை அப்படின்னு தமிழ்ல பேரு. சிங்கக்குட்டின்னு சொன்னா அது தப்பு. அந்த சிங்க குருளையாக இருக்கும்போது, சிறு நரியும் தீண்டும். அந்த குருளையே சிறு நரியும் வெல்லும். அதுபோல இந்த ஆன்மாவினுடைய பக்குவ குறைவினாலே, இந்த சடமான ஆணவம் இந்த ஆன்மாவை அடக்கி நிற்கிறது. இந்த ஆன்மாவை, அறிவை தடை செய்து நிற்கிறது. அந்த ஆணவ மலம் அறிவை முழுவதுமாக மறைத்து, அறிவு சிறிதும் விளையாதவாறு கொஞ்சம் கூட அறிவே விளையல. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில்ங்கிறார். அறிவையே மறைக்கிற ஆற்றல் உடையவன் தான். எவ்வுயிரும் பிடிப்பவன். இந்த ஆணவத்தால பற்றப்படாத உயிர்களே இல்ல. ஒரு உயிர் கூட இந்த ஆணவத்தால பற்றப்படாத உயிர் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு உயிர் கூட கிடையாது. அப்ப இந்த மலத்தால பற்றப்படாதவன் எம்பெருமான் மட்டும்தான். இறைவனை மட்டும் தான் இந்த மலத்தால பற்ற முடியுது. ஏன்னா, அவன் இத அடக்கி நிற்கக்கூடியவன். அவன் வியாபகமாய் நின்று இதை வியாபியமாக உள்ளடக்கி நிற்பவன். இல்லையா? அதனால வியாபகம் உள்ள அடங்கிய பொருள், அத அடக்குற பொருளுக்கு அடங்கி தான் இருக்கும். அவன் முன் யாவையும் சூனியம். பெருமான்ட்ட யாரும் அவன் முன்னாடி யாருடைய ஆற்றலும் ஈடுபடாது. எல்லாம் சூனியம். பசு ஆற்றல், பாச ஆற்றல் அவர் முன் மிகச் சிறிது. சொல்லப்போனா அவன் முன்னாடி இதெல்லாம் ஒரு ஆற்றலே கிடையாது. அதனால அடங்கி நிற்கும் வியாபிய பொருள். வியாபியம்னா அடங்கி இருக்கிறது. வியாபகம்னா அடக்கி இருக்கிறது. அப்ப வியாபிய பொருள், வியாபக பொருள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. அடங்கி தான் ஆகணும். எனவே இறைவன் வியாபகமாக இருந்து அந்த பொருள அடக்கி இருக்கிறான். அதனால அவன்ட்ட அது அடங்கி தான் இருக்கு. பெருமான் அதனால தான் முயலகன் மீது நின்று, அவன கால்ல போட்டு மிதிக்கிற மாரி இருக்கு. இல்லையா? இந்த ஆணவம்
அப்படிங்கிற சொல்ல நாம எதெல்லாம் சொல்லுவோம்? செருக்கு, திமிரு, பிடிவாதம், அடங்காமை, மதியாமை, பிழையென அறிந்தும் மீண்டும் மீண்டும் செய்தல் ஆகிய தீய குற்றங்கள். ஆணவம் என்ற சொல்லை பயன்படுத்துறோம் நம்ம. ஆனா சைவ சித்தாந்தத்துல இதுக்கெல்லாம் அகங்காரம்னு பேரு. இதெல்லாம் குணம். செருக்கு, திமிரு, பிடிவாதம், அடங்காமை, மதியாமை, பிழையென அறிந்து மீண்டும் மீண்டும் செய்யறதெல்லாம் தீய குற்றங்கள். இது ஆணவத்துல. இது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப ராவணன் செய்யறானா, இந்த மலையை தூக்குறானா, அது ஆணவத்தினால அல்ல, அகங்காரத்தினால. ஆமா. அதனால ஆணவம் என்பது ஒரு பொருள். இந்த பொருளுக்கு குணம் ஒண்ணு இருக்கு, தொழில்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆணவத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, அறியாமையை செய்வது. இந்த ஆணவத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னா, ஆன்மாவை சிறப்பு நிலை. அந்த ஆணவத்துக்குரிய சிறப்பு நிலை. சிறப்பு நிலையில ஆன்மாவுடைய அறிவை முழுவதுமாக மறைத்திருக்கும். அத ஆவாரக சக்தின்னு சொல்றோம். அதுதான் அந்த ஆணவத்தினுடைய சிறப்பு நிலை. முழுவதுமாக மறைத்தல். அப்ப ஆன்மானுடைய பொதுநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோனியாமிகா சக்தியால இந்த உயிரினுடைய அறிவை மறைக்க முடியாம மயக்கும். கீழ்நிலைக்கு செலுத்துவது. கீழ்நிலைனா இந்த உலக விடயங்களில் செலுத்துவது. அந்த ஆன்மாவுடைய இச்சையை போகத்தில் செலுத்துவது. போத்திருத்துவத்தை தருவது. அப்ப முதல்ல அதனுடைய சிறப்பு நிலை ஆபாரக சக்தியாக இருப்பது. அதனுடைய பொதுநிலை அதோனியாமிகா சக்தியாக இருப்பது. அப்புறம் முக்தி நிலையில இந்த ஆணவத்தினுடைய சக்தி கெட்டு அந்தர்பாவிதமாய் அடங்கி நிற்ப. அந்தர்பாவிதம்னா அடங்கி நிற்றல்னு அர்த்தம். ஏன்னா முக்தி நிலையில இவன் இறைவன்ட்டு அடங்கினதுனால அந்த ஆணவம் அப்படி அடங்கி இருக்கும். அந்த நிலையில ஆணவத்துக்கு பேரு அந்தர்பாவிதம். இப்படி 3 நிலைகளாக ஆணவம் இருக்கும். சிறப்பு நிலையில முழுவதுமாக மறைத்து ஆவாரக சக்தியாக இருக்கும். பொது நிலையில இந்த ஆன்மாக்களுக்கு உடம்பு கூட்டப்பட்ட அந்த பொது நிலையில இந்த ஆணவம் அதோனியமிக்க சக்தியாகி அறிவை மயக்கும். தீமையை நன்மையாகவும் நன்மையை தீமையாகவும் காட்டும். அப்புறம் முக்தி நிலையில இந்த ஆன்மாவுடைய அந்த ஆன்மா அந்த இறைவன்ட்ட அடங்கிறதுனால அந்த ஆணவம் இவன்ட்ட அடங்குது. அந்த நிலையில இந்த ஆணவத்துக்கு பேர் அந்தர்பாவிதமாக நிற்பது அப்படின்னு பேர். இப்படி வெவ்வேறு சக்தியை உடையது இந்த ஆணவம். ஆணவம் என்ன செய்யும் அப்படின்னா அறியாமையை செய்யும் பொருள். ஆணவத்தோடு உயிருக்கு எப்போது பற்று உண்டாயிடுச்சுன்னா காலமே சொல்ல முடியாது. அத சொல்லியாச்சு. அனாதி காலம் நெல்லு கும்மி போல. இல்லையா? ஆதி கேட்கவே கூடாது. எப்ப வந்துச்சுன்னு கேட்டா அதுவே தப்பு. அது வினா வடுன்னு சொல்றோம். உயிர் ஆணவத்தை பற்றியதுமில்லை. ஆணவம் உயிரை பற்றியதுமில்லை. இதை சேர்த்து வைத்தவர் எவரும் இல்லை. ஆணவத்துக்கு இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டா ஆணவத்திற்கு இருப்பிடமே உயிரின் அறிவுதான். ஏனெனில் அந்த அறிவுல இருந்தாதான் அந்த அறியாமையை செய்ய முடியும். பல்வலி எங்க இருக்குன்னா பல்லுல தான் இருக்கு. கண்வலி எங்க இருக்குன்னா கண்ணுல தான் இருக்கு. அப்ப குற்றம் எங்க இருக்கும் அப்படின்னா குணத்தில் தானே இருக்க முடியும். அதனால இறை, உயிர், ஆணவம் பிரிப்பின்றி கலந்திருக்கும். இல்லையா? உயிர் என்று உள்ளவோ அன்றே ஆணவமும் உண்டு. பிரிப்பின்றி உயிருடன் நிற்கின்ற அந்த ஆணவம் இறைவனிடம் நில்லாது. ஏன்னா இறைவன் வியாபகம், உயிரும் வியாபியம், அதுல அடங்கிய வியாபம். உயிரிலே ஆணவம் வியார்த்தியாக முழுவதும் நிறைந்து நிற்கிறது. 3ம் ஒன்றாக தான் இருக்கும். இறைவன் ஆன்மா இயல்பாகவே இருந்தாலும் ஆன்மா இறைவனுக்கு குணம் இல்லை. இலக்கணத்தால் வேறுபட்டது. 2ம் வேற வேற. அப்ப உயிர்
ஆணவமும் கலந்து உடனாய் நின்றாலும் ஆணவம் உயிரின் குணமாக கருதப்படுவதில்லை. அது சடம் இல்லையா? ஆனா அந்த உயிர்ங்கிறது சித்து, அறிவு பொருள். ஆணவம்ங்கிறது குற்றம். இந்த உடம்ப நாம் என்று சொல்ல முடியாது. ஆனா நாம் நினைக்கிறதெல்லாம் அந்த உடம்ப தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உடம்பு நாம் இல்ல. அதுபோல ஆணவத்தை குணம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா குற்றம் தான். அது சடம், இயல்பான குற்றம். அப்ப ஆன்மா குணம் போல இருப்பினும் குணத்தில் இருப்பதால் உயிரை சதசத்து அப்படின்னு சொல்றோம். 2யுமே அனுபவிக்குது. உயிரின் அடையான உண்மையான குணம் என்னன்னு பார்த்தா, அது அறிவுதான். அதில் அறியாமை என்பது குற்றம். அதற்கு காரணம் தான் இந்த ஆணவம்னு சொல்றோம். இல்லையா? பேரறிவு உள்ள பதிக்கு குணம் ஒன்றுதான். குற்றமே இல்ல அவன்ட்ட. அதுதான் சிவம். சிற்றறிவு உடைய இந்த பசுக்களான நம்மிடம் இயல்பாகவே குணம், குற்றம் 2ம் உண்டு. குற்றம் என்று சொன்னால் ஒரு காலத்துல நீங்குவது அல்லது செயல்படாமல் மடங்குவது. அதனால இந்த உயிர் குணமாகிய குற்றம் ஒரு காலத்துல நீங்கும். நீங்கி தான் ஆகணும். ஏன்னா குற்றம்னா அது நீங்கணும், குணம்னா அது சிறக்கணும். அப்ப ஆணவம் காரிய நிலையில் உள்ளது. அந்த காரிய நிலையிலேயே ஒடுங்கி, காரண நிலையிலேயே நிற்கும். அப்போது இந்த ஆன்மாவின் குணம் படிப்படியாக வளரும். அவன் அடங்க அடங்க இந்த ஆன்மாவுடைய குணம் படிப்படியாக வளரும். செம்பில் களிம்பு போல இல்லையா? துணைப்பொருளுடன் கூடினால் குற்றம் குறையும். இந்த குற்றத்தை எப்படி நீக்கிக்கிறது அப்படின்னு பார்த்து, யாரோட சேர்ந்தா நம்மளுடைய குற்றம் குறையும். அதனால தான் எல்லா பாட்டையும் சொல்றாங்க. "அடியாரடி குட்டி அதிசயம் அறியேனே." அந்த குணமுடையவர்கள்ட்ட சேர்ந்தா நம்மளுடைய குற்றம் நீங்கும். அதான் அடியார் உறவு. அப்ப இவன் அந்த துணைப்பொருளுடன் கூறினால் குற்றம் குறையும். அறிவு பொருளுடன் கூடினால் குணம் படிப்படியாக விளங்கும். இல்லையா? அப்ப அந்த குற்றம் குறையற்குரிய துணை பொருளோட சேரணும். குணம் படிப்படியாக விளங்குவதற்குரிய அறிவு பொருளோட சேரணும். அப்ப ஆன்மாவிற்கு இந்த குற்றம் நீங்குவதற்குரிய துணை பொருள் எது அப்படின்னு பார்த்தா, இந்த கன்மமும் மாயையும் தான். அததான் அடுத்ததா சொல்லப் போறாரு நம்ம. அப்ப ஆன்மாவிற்கு குற்றம் நீங்குவதற்குரிய துணை பொருள் 2. அத பெருமான் தான் அந்த உயிருக்கு கூட்டுறான். அந்த கன்மத்தையும், மாயையையும் கூட்டுறான். அப்ப அறிவு என்னும் குணம் மேலும் மேலும் பிரகாசிக்க செய்யறது துணைப்பொருள். அததான் அருள்ன்னு சொல்றோம், திருவருள்ன்னு சொல்றோம். இறைவன் அந்த ஆன்மாவிற்கு இயல்பாக உள்ள ஆணவம் என்னும் குற்றத்தை இல்லையா? அது குணத்திற்கு எதிரானது குற்றம்ங்கிறது. இல்லையா? மூலமலம்ன்னு சொல்றோம், சகசமலம்ன்னு சொல்றோம், பிரதிபந்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த கன்மமும் மாயையும் இடையில கூட்டப்படுற ஆகந்துக மலம். இடையில் வந்த மலம்ன்றதால அத ஆகந்துக மலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கன்மமும் மாயையும் இடையிலே கூட்டபோது இது ஆகந்துக மலம். இயல்பாய் உள்ள குற்றத்தை போக்க அந்த 2 மலங்களையும் பெருமான் நமக்கு துணைக்கு சேர்க்கான். அப்ப இது முதல்ல மறைக்கும் சக்தியாக இருக்கிறது. அப்புறம் திரிபு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அப்புறம் படிப்படியாக கெடுகிறது. இதுதான் ஆணவத்தினுடைய 3 நிலை. முதல்ல முழுமதியாக மறைக்கும் சக்தியாக இருக்கு. அப்புறம் திரிபு உணர்வை ஏற்படுத்துற சக்தியா இருந்து, அப்புறம் படிப்படியாக கெடுகிறது. அப்படி ஆணவம் சகஸ்தமாய் இந்த உயிரை பற்றி இருப்பதனால், அறிவை அணுத்தன்மைப்படுத்துவது. அறிவ வியாபகமா இருக்கக்கூடிய அறிவ இந்த அணுத்தன்மைப்படுத்துது. அதனாலதான் இது அணுத்தன்மைப்படுத்துவதால், அது குறித்து இவனுக்கு ஆணவம் என்று பெயர். அப்ப இந்த குணமும், குற்றமும் ஒன்றாய் சேர்ந்துள்ள பொருள் இந்த உயிர். குணம் கெட்டால் பொருளும் கெட்டுரும். குற்றம் கெட்டால் பொருள் கெடுவதில்லை. அப்ப குற்றம் கெடணும். இந்த ஆணவத்துல இருக்க ஆணவம்ங்கிற குற்றம் இந்த உயிர்ட்ட கெடணும். சக்தி மடங்கணும். இல்லையா? ஆனா நம்மகிட்ட அது சிறந்து நிற்கிறது. மறைய வேண்டிய அந்த ஆணவத்தினுடைய சக்தி, யான், எனது
என்ற அகப்பற்றும் புறப்பற்று மிகுந்து யான் என்பது அகப்பற்று. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது முதல்ல நம்மளையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி நினைச்சுக்குவோம். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவன் நான் தான். உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் நான் தான். எல்லாருமே குற்றம் உடையவர்கள்னு தான் மேல அந்த பற்று, யான்ங்கிற பற்று. அப்புறம் ஒரு திருமணத்த செய்து வைத்தா, அப்புறம் புறப்பற்று வருது. குழந்தை பிறந்தா இன்னும் பற்று மிகுது. இது ஒண்ணொன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது உறவுகள். அதான் சொல்றேன். அப்ப அந்த பாசம் அது இவனுக்கு அது புறப்பற்றும், அகப்பற்றும் மேலும் மேலும் சிறந்து தான் நிற்கிறதே ஒழிய, பற்று யான் எனதுங்கிற பற்று குறைந்து பாடுகிறது. அப்ப உயிருடன் கூடியிருக்கும் இந்த ஆணவ மலத்தின் சக்தி கெடுவதால், உயிர் என்னும் பொருள்ல அறிவு விளங்கும். அப்ப ஆணவன்ற அந்த பொருளுடைய அந்த சக்தி கெடணும். இல்லையா? ஆனா, அந்த ஆணவம் பொருளால் ஒன்றாக இருந்தாலும் சக்திகள் பலங்கிறார். ஒவ்வொருத்தரை எப்படி எப்படி மயக்கணும்னு அது தெரிஞ்சு வச்சிருக்கு நல்லா. ஒவ்வொரு உயிருடைய அறிவையும் எப்படி மயக்கணும். அது பல்வேறு சக்தியை உடைய அந்த ஆணவம், பல்வேறு பக்குவமுள்ள ஆன்மாக்களை பல்வேறு விதமாக பற்றும். அதனால அதனுடைய சக்திகள் பல. பல்வேறு சக்தியுடைய ஆணவம், பல்வேறு பக்குவமுள்ள ஆன்மாக்களை பல்வேறு விதமாய் பற்றும். பலவாறு மறைத்தும் நிற்கும்ங்கிறார். அப்ப பலவிதமான ஆணவம் இல்ல. பலவாக இருந்தால் அழியும் பொருளாகும். இல்லையா? ஒன்று பல சக்திகள் பெயரால் உள்ளது. சடம் எல்லாம் தேய்கின்ற தன்மை உடையது. இந்த ஆணவ மலத்தை அதனால காரியப்படுத்த ஆணவ மலமும் தேயும். ஏன்னா ஆணவம் சடம் தானே. சடப்பொருளை பயன்படுத்த ஆணவ மலம் அந்த சடப்பொருள் தேயும். எந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தினாலும் பயன்படுத்த அந்த பொருள் தேயும். ஜடப்பொருள் எல்லாம். அது போலவே இந்த ஆணவ மலத்தை காரியப்படுத்த ஆணவ மலமும் தேயும். அதுக்கு தான் பெருமான் பிறவியை குடுத்துட்டே இருக்கான். பிறவியை குடுக்க ஆணவம் பயன்படுத்த பட ஆணவம் தேயும். ஆனா, அந்த ஆணவம் தேய தேய இந்த அறிவு என்பது வளரும் தன்மையுடையது. பிறவிதோறும் ஆன்மாவினுடைய அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிறவிதோறும் ஆணவ மனம் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால பல பிறவிய போடுறான். மாத்தி போடுறதே இந்த ஆணவம் தேய்வதற்காக தான். இல்லையா? அதனால இந்த பெருமான் இந்த அறிவை வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். அதனால சொல்றாரு மாணிக்கவாசகர், "பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடு." அப்ப பேதித்து அப்படின்னா குற்றத்தை நீக்குதல். பேதம் என்றால் குற்றம். அந்த பேதத்தை நீக்கி நம்மை வளர்த்து எடுக்கிறாள் அந்த பெய்வளை. அப்படி இந்த ஆணவ மலம் காரியப்பட்டால் அது தேயுங்கிறார். நெறைய பேர் இருக்குது. இந்த ஆணவ மலத்தினால் நமக்கு என்னென்ன காரியங்கள் ஆணவ மலத்தினுடைய காரியங்கள். மோகம் வரும். மதம், அராகம், கவலை, வாட்டம், விசித்திரம்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு. இதுதான் மோகம். பொருள்கள் மேல தீராத பற்று வர்றது. மதம், அராகம், இச்சை, கவலை வர்றது. அந்த பொருள் கிடைக்கலன்னா கவலைப்படுறதெல்லாம் ஆணவம். அது கவலையினால ஏற்படுறது வாட்டம், விசித்திரம். இதெல்லாம் ஆணவ மலத்தினுடைய காரியங்களாக அருள்நிதி சொல்றார். சிவபெருமான் ஒருவரே முழுமுதல் கடவுள். கிருத்தியங்கள் பல 5ஆக சொல்றோம். பஞ்ச கிருத்தியம் அந்த பெருமான் செய்யறது. மறைத்தல், அருளல் அப்படிங்கிறது தான் அந்த உயிரிடம் செய்யக்கூடியது. அப்ப நித்த பொருளாக இவை இருந்தாலும் இருப்பது தன் இனமான உயிரிடத்து உறவும் ஆணவத்திடம் பகையும் கொண்டுள்ளான் பெருமான். பெருமானுடைய இனம் நம்மெல்லாம். அவன் அறிவு, இந்த உயிரும் அறிவுடையதுதான். அதனால தன் இனமான அந்த உயிரிடத்துல பெருமான் உறவு கொண்டுள்ளான். ஆணவத்திடம் பகையும் கொண்டுள்ளான். ஏன்னா இது 20 பொய்ப்பகை அப்படின்னு சொல்றார். ஆணவம் உயிர்களுடைய அறிவை மறைக்கின்ற தன்மை உடையது.
அறிவு என்பது என்னன்னா இச்சையும் செயலும் தான். இவன் எதன் மேல இச்சையை வைக்கிறான்? இவன் செயல் எதை நோக்கி இருக்கிறது? அப்படின்னு பார்த்தாவே இவன் எப்படிப்பட்ட அறிவுடையவன்னு தெரிஞ்சிரும். இந்த கன்மம் அப்படிங்கிறது இந்த ஆணவத்தை குறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட சுகதுக்க ஏது. மாயை அப்படிங்கிறது இந்த ஆணவத்தை அனுபவித்து கழிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற தனு, கரண, புவன போகங்கள். இதெல்லாம் கொடுத்துதான் அந்த பெருமான் இந்த ஆணவத்தை பயன்படுத்த இந்த ஆணவம் என்ன பண்ணுது? தேயுது. அதை தேய்வதற்காக தான் பெருமான் மாற்றி 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 இந்த பிறவிகள்ல நம்மள போடுறான். இந்த ஆணவத்துக்கு நிறைய பேர் இருக்கு. முதல்ல இத பாசம்னு சொல்லுவோம் இல்லையா? முதல்ல இத பாசம் அப்படின்னு சொல்றோம். பாசம்னா கட்டுவது அப்படின்னு பொருள் தமிழ்ல. கயிறு அப்படின்னு சொல்லியிருக்கு, நேரிய சொல். கயிறுங்கிற சொல்லுக்கு பாசம் அப்படின்னு வடமொழியில நேரடியான பொருள் இல்லையா? ஆமா. அந்த பாசத்தை தலை என்று சொல்கிறோம். தமிழ்ல கயிறு என்பதை விட தலை என்னும் சொல்லையே சிறந்த தத்துவ சொல்லாக நம்ம பயன்படுத்துறோம். விளையாததோர் பரிசில்வரு பசுபாச வேதனை ஒன் தலையாயின தவிரவரு தலைவன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தமிழை எடுத்து உரைக்கிறார். அப்ப இந்த சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுள்ள மறையெல்லாம் ஒளிய நின்றனன்னு சொல்றார். அப்படி இந்த பாசத்தை தலை என்ற குறித்தலை நம்ம பார்க்க முடியுது நிறைய இடங்கள். தலை அப்படின்னு சொல்வது குற்றவாளிகளை செயற்படாமல் அடக்கி வைப்பதற்கு அவர்களது கையிலும் காலிலும் பூட்டப்படும் விலங்கிற்கு பெயர் தலை. இது வடமொழியில நிகழம்னு சொல்றோம் இந்த சொல்லுக்கு. அப்ப பாசம் இத்தலை என்னும் பெயரால் குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆணவம் உயிர்களை கையிலும் காலிலும் விலங்கு போட்ட மாதிரி, இந்த கையிலும் காலிலும் விலங்க மாட்டியவன் எப்படி செயல்பட முடியாதோ, அது மாதிரி இந்த உயிர்களை செயல்படாமல் அடக்கி வைத்திருப்பது. அதனால இதுக்கு தலை என்று பெயர். இன்னும் என்ன சொல்றாங்க? இன்னும் விவரமா சொல்லணும்னா, இந்த தடை என்று சொல்கிறார்கள். இந்த ஆணவத்தை தடை என்று சொல்கிறார். தலை என்பது தமிழ் சொல்லியாய் இருந்தாலும், அது செய்யுள் சொல்லாதான் நம்ம வருது. தலைன்னா அதிக பேத்துக்கு அது செய்யுள் சொல்லா இருக்கனால அதனுடைய பொருள் புரியாது. அதனால இந்த காலத்துல நம்ம செய்யுள் எல்லாம் சொன்னா மக்களுக்கு புரியாது. இந்த காலத்து வழக்கத்துல இருக்க சொல்ல சொன்னாதான் மக்களுக்கு எளிதில புரியும். அதனால அப்படி பார்க்கும்போது இந்த பாசத்தை தலை என்று சொல்வதை விட தடை என்று சொல்லலாம். இது எளிமையா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் இல்லையா? அதனால சிவஞான சித்தியில கூட சொல்றார், சக்திதன் வடிவு ஏதெனில் தடையிலா ஞானமாகும்ங்கிறார். தடையில்லா ஞானம். அதனால இந்த தடை என்றது பாசத்தின் செயலாகிய தடுத்தல் தொழிலை சொல்றது. தடுக்கிறது. எதை தடுக்குது அப்படின்னா, உயிர்கள் அதனுடைய விருப்பப்படி செயல்பட இயலாது. ஏன்னா அதனுடைய விருப்பப்படி செயல்படணும்னா உயிர் இனம் இனத்தோட தான் சேரும். அப்படி சேர விடாம தடை செய்கிறது. பன்முறையும் தடையுற்று நிற்றல் இல்லையா? நம்ம பார்க்கிறோம். ஆமா. அதனால இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியதில்லை. எத்தனையோ தடை வருது. ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கு அத்தனையும் இந்த ஆணவம் தான் காரணம். செயல் தடை. இந்த தடையை உயிர்களின் செயல்முறைகள்ல தெளிவாக தெரியும். செயல்முறையில விளங்கி நிக்கு. வினை தடைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். அதனால இந்த வினைத்தடையை வலியுறுத்தி அப்படி தடைன்னு சொல்றார். அதனால இந்த அறிவின் தடையே இதனுடைய முதல் தடைங்கிறார். ஏன்னா அறிவை தான் முதல்ல தடை செய்யுது. அப்ப அனுபவத்தாலும் பல நூல்களாலும் பெரும்பான்மையாக அறிப்படுவது நம்மளுடைய வினை தடையை தான். அதனால இந்த தடைக்கு முதலாய் உள்ளது இந்த அறிவின் தடை. எந்த ஒரு செயலையும் நாம் முதல்ல அறிவுல உருவப்படுத்தி கொண்டு அப்புறம் தான் அந்த செயலுக்கு கொண்டு வருவோம். அதனால
அறிவிலே அவன் உட்கார்ந்திருக்கான். அதனால அந்த அறிவையே அவன் செயல்பட அந்த உருவகப்படுத்தவே விடமாட்டான். அதனால நாம் அடைகின்ற அந்த நன்மை, தீமை, பேறு, இழப்பு இவைகளுக்கு செயலை விட அறிவு தான் சிறந்த காரணமாக இருக்கும். ஆனா அந்த அறிவையே இவன் என்ன பண்ணிடுறான்? அத தடை செய்துடுறான். இன்னும் இந்த அறிவு முதல் அறிவு, வழி அறிவு அப்படின்னு 2ஆ சொல்றாங்க பெரியவங்க. முதல் அறிவு ஒருவனை நல்லவன் என்றதால் தீயவன் என்றாதல் முடிவு செய்யப்படும். இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா அவன் தீயவன் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படிங்கிறது 2 பண்பு வந்து. அப்போ ஒருவன் தனது வாழ்க்கையில தான் இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்களை மேற்கொள்வதற்கு காரணமாக உள்ள அறிவு முதல் அறிவு. எல்லாருமே அந்த மாரி முடிவு பண்ணுவோம். இந்த வகுப்பெல்லாம் கேட்டா, எல்லாம் பாடமெல்லாம் படிச்சா, திருமுறைகள்லாம் படிச்சா நம்ம இனிமேட்டு இப்படித்தான் வாழணும்னு ஒரு முதல் அறிவு வரும். ஆனா அப்படி வாழ மாட்டோம். ஏன்னா, அந்த அறிவுலயே இருந்து அத தடை செய்யறதுக்கு இவன் தயாரா இருப்பான். அதனால தனது பண்பிற்கு ஏற்ற வகையில தான் மேற்கொண்ட செயல்கள இவ்வாறு புரிதல் வேண்டும் என்று முடிவு செய்யுது. இல்லையா? அப்படி முடிவு என்னதான் நம்ம செய்தாலும், அந்த அந்த உண்மையில் அந்த இடத்துல தடையாகி அறிவின் தடையையே அறிவை திரிக்கிறது. இல்லையா? அப்ப அறிவு வேற, உணர்வு வேற. அறிவுங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அத அனுபவமா கொண்டு வர்றது உணர்வு. அந்த 2 சொற்களையும் தமிழ்ல நம்ம பார்க்கணும். இல்லையா? அப்ப அந்த அறிவு, உணர்வு என்ற இரு பொருள்களையும் 2 சொற்களாக சொல்றோம். அறிவு என்பது என்ன அப்படின்னா, பொருள்களை திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதை மட்டுமே குறிக்கும். இப்ப திருமுறைகள் இப்படி சொல்றாங்க, இப்படி செய்தா நம்ம வினை போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா திட்டவட்டமா தெரியுது. ஆனா உணர்வு என்பது அவ்வாறு தெரிந்து கொண்டதோடு நில்லாமல், தெரிந்து கொண்ட அறிவு, தெரிந்து கொள்ளப்பட்ட பொருளிலேயே அழுந்தி அதன் வண்ணமாக ஆகிவிடுதலை குறிக்கும். அததான் அனுபவம்னு சொல்றோம். அப்ப அறிவை பெற்று, அந்த அறிவை பெற்ற அந்த அறிவின் வடிவமாகவே நம்ம மாறுறது தான் அனுபவம். அதுலதான். எனவே அறிவு என்பது ஒரு பொருள். அறிவும், உணர்வும் என்பது அனுபவ அறிவு. அப்படி இந்த அறிவுல கொண்டு வர செய்திய அனுபவத்துக்கு கொண்டு வராம தடை செய்வான். அந்த பொருள்களை அறிவதோடு நிற்கின்ற பொருள் அறிவு முழு அறிவு ஆகாது. அது குறை அறிவு தான். ஏன்னா, ஒரு பொருளை அதனில் அழுந்தி அறியும் பொழுதே அதனது இயல்பு முற்றும் நமக்கு விளங்கும். சும்மா லேசா ஏட்டு சுரக்கா மாரி அத பார்த்துட்டு, இது சுரக்கால எத்தன பயன்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கூட அத சாப்பிட்டு அதனுடைய சுவையை உணர்றோம். அப்படிங்கிறது தான் அனுபவம். ஆனா, அப்படி அனுபவத்தை ஏற்படுத்த விடமாட்டான். நல்ல முடிவு பண்ணுவோம். ஆனா, அத செயல்படுத்த முடியாது. இல்லையா? அதனால அழுந்தி அறியும் பொழுதே அதனுடைய இயல்பு முற்றும் விளங்கும். அந்த பெருமான் அத படிச்சதுல நம்ம அழுந்தணும். அப்பதான் அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும். அவ்வாறன்றி தான் வேறாகவே நின்று அறியும் பொழுது, நம்ம வேறா நின்னு அந்த பொருள சும்மா தெரிஞ்சுக்கிறனால எந்தவித பயனும் ஏற்பட போறதில்ல. அதனால அனுபவ அறிவே உணர்வு. இல்லையா? அது பற்றியே உண்மை ஞானம்னு சொல்றோம். அது அனுபவத்துக்கு வரும்போது தான் அது உண்மை ஞானம். அத மெய் அறிவுன்னு சொல்லல. மெய் உணர்வுங்கிறார் திருவள்ளுவர். இல்லையா? மெய்யறிதல்ன்னு சொல்லாம மெய் உணர்தல்ன்னு சொல்வார். அப்ப பொருள் அல்லவற்றை பொருள் என்று அறியும் மருள். இல்லையா? அல்லவற்றை பொருள் என்ற உணர்வது மருள். அப்படின்னு நமக்கு தெரியணும். இறைவன் தான் பொருள். நம்ம அடைய வேண்டிய பொருள்னு. ஆனா, அந்த இறைவன் தான் நம்ம அடைய வேண்டிய பொருள்னு நமக்கு அறிவை கொடுத்தோம். அத அனுபவமாக கொண்டு வர முடியாமல் தடுப்பது இந்த ஆணவம். அதனாலதான் இது ஐயறிவு, மெய்யறிவு, ஐயுணர்வு, மெய்யுணர்வு அப்படின்லாம் சொல்றோம். இல்லையா? அப்படி இந்த அறிவின் தடை. அந்த அறிவினுடைய தடைய தான் நம்ம அறியாமைன்னு சொல்றோம். அப்ப அறிவுக்கு தடையாய் உள்ளது இந்த அறியாமையே. அத பூர்ண அறிவா பண்ண விடாது. அப்ப அறிதல் என்பது அத எதிர்மறையாய் அறியாது நிற்றலாகிய தொழிலை இது குறிக்கிறதுனால இத அறியாமைன்னு சொல்றோம். பேதமைன்னு சொல்றோம். மடமைன்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த நம்ம இந்த உலக வழக்கத்துல அப்படி பேதமை, மடமைன்னு சொல்ற அததான் சித்தாந்தத்துல நம்ம ஆணவம் அப்படின்னு சொல்றோம். பாசம்னு சொன்னோம். தலைன்னு சொன்னோம். தடைன்னு சொன்னோம். மலம்னு சொன்னோம். சகச மலம். அப்ப ஆணவம் அறிவிற்கு தடையாய் உள்ளது.
இல்லையா? அறியாமை ஆணவம். அப்ப அந்த முதல் தடை என்பது அறியப்படுகின்றது. அப்ப இந்த ஆணவத்தினுடைய நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது ஆ அந்த பொருள்களின் இருப்பையே அறிய ஒட்டாது கண்ணை மறைக்கின்ற இருள் போல். இப்ப இருள் கூட நான் இருட்டா இருக்கேன்னு காட்டும். ஆனா ஆணவம் எதையும் காட்டாது. திருவருட்பயன்ல அத நல்லா அழகா சொல்வார். இருட்டாச்சும் நான் இருட்டா இருக்கேன்னு காட்டும். இந்த ஆணவம் அதையும் காட்டாது. இருபொருளும் காட்டாது. ஆணவம் பார். இல்லையா? அப்ப அந்த மாயை கன்மங்களோடு சேர்ந்து நின்று தடுக்கும் பொழுது, அந்த மங்கலான ஒளியில இந்த பொருள்களை தவறாக காண்பது போல், மங்கலான ஒளியில இது கயிறா, பாம்பான்னு கூட தெரியாது. அப்ப அறிவை தடுத்து அறியாமையை செய்யும் நிலைய ஆவாரக சக்தின்னு சொல்றோம். அந்த மயக்கக்கூடிய நிலைய அதோனியாமிகா சக்தின்னு சொல்றோம். அடங்கி இருக்கிற நிலைய அந்தர்பாவிதம்னு சொல்றோம். இல்லையா? அப்ப முழுமையான மறைப்பை செய்வது இந்த ஆணவத்தினுடைய உண்மை இயல்பு. மயக்கத்தை செய்வது பொது இயல்பு. அப்படின்னு பார்த்தோம். இல்லையா? அப்ப நம்ம வழக்கத்துல கூட சொல்றோம். அறிவில்லாதவர்களே பேதை, மடவர், மூடர், நிர்மூடர் அப்படின்லாம் சொல்றோம். இல்லையா? அது பொதுவா கல்வி படிக்காதவங்கள ப ப கல்வி பயிலாதவங்கள நம்ம அப்படி சொல்றோம். ஆனா உணர்வு இல்லாதவர்கள அப்ப நம்ம அந்த மாரி சொல்றதில்ல. ஆனா உணர்வு இல்லாதவர்களுக்கு தான் அந்த பேர் பொருந்தும். நூல்களை நன்கு கற்றும், கேட்டும், உணர்ந்து பிறருக்கு இனிது விளங்குற மாரி எடுத்து சொல்லியும் பெருமை பெற்று, அந்த வழியில நம்ம நிக்கலன்னு வச்சுக்கங்க. அவர்களைத்தான் மூடர்ன்னு சொல்லணும். எல்லாம் படிச்சிருந்தும், படிச்சிருந்த முறையில நடக்கலைன்னா, அவர தான் என்னன்னு சொல்றாரு? மூடர். அதனால அவர்களை கற்றறி மூடர், கற்றறிந்த மூடர் அப்படிங்கிற சொல்லால திருவள்ளுவர் சொல்றார். "பொய்யொடும் ஒன்றோ புனைப்பூணும் கையறியா பேதை வினைமேற் கொள்ளின்" அப்படின்னு சொல்றார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையிற் பேதையார் என்கிறார். இல்லையா? அதனால கற்று பொருளை நன்கு அறிபவர்கள் தங்கள் அறிந்த வண்ணம் ஒழுகாது, அறியப்பட்ட பொருள்களை அறிந்தவாறு உணராது, பிறழ உணர்தல். அததான் ஆணவம். ஆகவே இந்த ஆணவத்தின் 2வது நிலை இது 2வது நிலைன்னு நம்ம சொல்றோம். நாவுக்கரசரும், மாணிக்கவாசகரும் போன்ற பெரியோர்கள் சிற்சில வேளைகளில் தங்களை அறியாமை உடையவர்களாக சொல்றாங்க. நெறைய இடத்துல சொல்றாங்க. நான் அறிவில்லாதவன், அறிவில்லாதவன், அறியாமை உடையவன்லாம் சொல்றாங்க. இல்லையா? ஏன்னா, அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெருமான நெருங்க முடியலங்கிறதுனால தன்னை இப்படி சொல்லிக்கிறாங்க. அதனால அவர்கள் நினைப்பதனாலே அந்த "வெள்ளம் தாழ் விரிசடையாய்" அந்த பாட்டுலலாம் இந்த உண்மைய ரொம்ப சொல்வார். இல்லையா? அதனால இந்த ஆணவத்தினோட ஆபார சக்தி அறிவையே தடுத்து நிற்பது காரணமாக, இந்த உயிர்கள் பெறத்தக்க பேரின்பத்தை பெறவிடாம தடுக்குது. இல்லையா? அப்ப பேரின்பம் தான் இந்த உயிர்களுடைய இயல்பு. எங்கும் பொங்கி ததும்பி பூரணமாய் இருக்கும். அந்த இறைவனை அறிந்து அவனோடு கூடி ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஆனா அவன அறிய மாட்டாது வன்பார்க்கன் வற்றல் மரம் போல வாடி வதங்குகின்ற இந்நிலைக்கு தான் அந்த வெள்ளத்துள் நாவற்றுதல். விடிந்தும் இருள். படிச்சும் வெள்ளத்திலே இருந்துட்டு அதுல நாவற்றி கிடக்குறான். விடிந்தும் இருள்ல கிடக்குறான்னு சொல்றாரு. அப்ப படித்தும் அந்த அறிவை பெற்றும் அதை அதை கொண்டு வர முடியல. அப்ப இன்பத்திற்கு காரணம் அறிவு. துன்பத்திற்கு காரணம் அறியாமை என்பது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஆனா இதெல்லாம் படிச்சா கூட நம்மளால அதன்படி நிக்க முடியாம நம்ம அறிவை தடை செய்வது இந்த ஆணவம். அதனால நல்ல இயக்கத்திற்கு காரணம் ஒளி. அதுதான் இறைவன். இடர்பாட்டிற்கு காரணம் இருள். அதுதான் இந்த உலகம். அதனால இந்த உயிர்கள் அடைகின்ற எல்லா வகையான துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் ஆணவ மலமே, யான் எனது என்ற எண்ணமே. ஏன்னா அவன் செய்யற அத்தனை செயலையும் நாம செய்ததா கருதுனா துன்பம் தான் வரும். ஆமா, இருளின்றேல் துன்பன். இருள் இல்லைன்னா என்னத்துக்கு துன்பத்துக்கு வேலை? அதனால உலகில் புற இருள் இல்லாவிடில் துன்பம் உண்டாகாது போல உயிரினத்தாக ஆகிய இந்த ஆணவ மலம் இல்லாவிடில் இந்த உயிர்த்த துன்பத்திற்கே வழி இல்லை. அதனால இந்த உயிரின் கண் பொருந்தி அதற்கு எல்லா வகையான துன்பத்தையும் தருகின்ற ஆணவ மலம்தான் ஒன்று இருப்பதாக, அது இருப்பதாகவே நமக்கு புலனாவதில்லை. இல்லையா? அதனால ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஆணவத்தை சொல்லும்போது, அவள் ஒருத்தி. ஆனா அவள் ஆற்றலால் பலரையும் புணர்ந்து நிற்கிறார். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்று கணவர்க்கும் தோன்றாத கற்புன்னு சொல்றார். அப்ப இந்த அறிவு கண்ணிற்கு அறிவு
தடைப்படுது இல்லையா? இருளால் அந்த மறைக்கப்படுது. அந்த கண்ணு இருட்டுல கண்ல ஒளி இருந்தாலும் இருள்ல அது பார்ப்பதில்லை. அதுபோல இந்த ஆணவம் அறிவை மறைத்து விடுவதால், அறிவு இருந்தும் அது பயனற்றதாகிறது. அதனால அ ஒவ்வொருவரும் தமக்கு அறியாமையை செய்யும் ஆணவமலம் இருந்தமை அறிதல். அது நீங்க அறிவு உண்டாகிற போது தான் நமக்கு ஆணவம்ன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியுது. இல்லையா? அதனால நம்ம சைவ சமயத்துல தான் அந்த ஆணவத்த பற்றி இப்படிலாம் பேசுறோம். மற்ற சமயங்கள்லாம் அந்த ஆணவத்தையே என்ன பண்றதில்ல. பிற மதங்கள்லாம் ஒத்துக்கிறதே இல்ல. ஆமா. ஆ மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்றான், அந்த உயிர்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த அறியாமைக்கு காரணம் மாயை கன்மங்கள் தான். ஆணவம்ன்ற ஒரு பொருளே இல்லங்க. அதனால பெரும்பாலும் இந்த ஆணவத்தை நீக்குவதற்காக நமக்கு நமக்கு இந்த மாயை கன்மங்களை கூட்டி, இந்த ஆணவத்தினுடைய வலியை குறைத்து, உயிர்களுக்கு அறியாமை தரும் பொருள் இந்த ஆணவம். அந்த அழுக்கை நீக்குவதற்காக, எப்படி துணியில இருக்க அழுக்க போக்குறதுக்காக, இன்னொரு அழுக்கு சோப்ப போட்டு அத நீக்குறோமோ, அந்த மாரி இந்த அழுக்க நீக்கிறதுக்கு பெருமான், இன்னொரு அழுக்க இன்னும் 2 அழுக்க கூட சேர்த்து, இந்த அழுக்கை நீக்குகிறான். ஆமா. அதனால இந்த ஆணவம் நீங்கிறதில்ல. இந்த ஆணவம் அடங்கி தான் இருக்கும் முக்தி நிலையிலயும், அப்படின்னு சொல்றார். அப்ப முக்தி நிலையில இந்த ஆணவம் எப்படி இருக்கும்லாம் கேட்பார். அப்ப கேள்வி வரும்போது, நாம அங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆணவம் உயிருக்கு அனாதியே உள்ளதாயினும், அதற்கு அந்தமும் இல்லையாய், உயிரை விட்டு நீங்குமாறு இல்லையாம் அப்படின்லாம் எப்பயுமே நீங்காது. அதனால அது எப்படி இருக்கும்னா, அடங்கி தான் இருக்கும். அத இங்க நமக்கு சொல்றார். அதனால இந்த ஆணவத்தினுடைய அந்த செயலாகிய அந்த மோகம், அஞ்ஞானம், அறியாமை இல்லையா? அதனால அந்த ஆணவத்தை போக்குவதற்கு நம்மளால முடியாது. அந்த ஆணவத்துக்கு நம்மளோட ஆற்றல் அதிகமா இருக்கனால, அந்த ஆணவத்தின் மறைப்பால் அந்த தன்னிடத்தில் நிற்கின்ற சிவானந்தத்தை நம்ம அறிந்து அனுபவிக்க மாட்டாது துன்புற்று இருக்கும். அதனால அந்த பெருமான் தான் வரணும். இந்த ஆணவத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் அவனிடம் மட்டுமே இருக்கு. அதனால நாம அவங்கிட்ட அடங்குனா, இந்த ஆணவம் நம்மகிட்ட அடங்கி இருக்கும் முக்தி நிலையில. அதனால இந்த உயிர் முக்தி இன்பத்தை அடைவதற்கு காரணம், ஆணவம் மறைத்தலை ஒழித்தமையே ஆதலால், இந்த உண்மை விளக்க நூல்ல கடைசியில சொல்வார். இத்தை விளைவித்தல் மலம்னு அது அடங்கி இருக்க நிலையில, நமக்கு இந்த ஆணவம் அடங்கும். அப்ப அந்த பேரின்ப பொருளானது இறைவனை அடைந்து, நாம இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி, இந்த 2வது கேள்விக்கான பதில், ஆணவம் ஏது என்ற அந்த 2வது கேள்விக்கான பதிலை இத்துடன் நாம் நிறைவு செய்து, அடுத்த வகுப்பிலே அடுத்த கேள்விக்கான பதிலை நாம் சிந்திப்போம் என்று கூறி, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மண்டுளார் அடியார் அவர் மாண்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகிலார். மான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி பெருமானே. சிவா நான் பேசுற கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் எக்கோ வருதுங்க ஐயா. இப்ப வராதுங்கய்யா. வருதுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு உண்மை விளக்கம் என்கிற பகுதியை 12ஆம் பாகமாக நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சி நமக்கெல்லாம் போதித்து நம்ம எல்லாம் வழிநடத்திய ஐயா அவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த செம்மல், சித்தாந்த ரத்னம், சைவநெறி செம்மல் ஐயா ஸ்ரீதேவ் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும்
நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சி இனி நிறைவு செய்யும். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் குறிப்பாக ஆணவத்தை குறித்து மிக நீண்ட ஒரு உரையை நம்முடைய ஐயா அவர்கள் பேசினார்கள். இது குறித்து உங்களுக்கு ஐயப்பாடுகள் ஏதாவது இருப்பினும் ஆணவத்தினுடைய இயல்பை நமக்கெல்லாம் எடுத்து ஏம்பிய நம்முடைய ஞானாசிரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவையாருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மைகளாலே வணங்கி கொள்கிறோம். ஆணவத்தினுடைய இயல்பை நமக்கெல்லாம் எடுத்து சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா மைக் எடுத்துட்டு பேசலாம். அந்த நடுவில் இருக்க பொத்தான் அழுத்துனீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை ஐயா வந்து தீர்த்து வைப்பாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க. சிவாயனமே சிவாயனமே சிவாயனம். யாராவது பேச விரும்புறீங்களா? எல்லாருக்கும் ஆணவம் தான் இருக்குது, இல்லாம இல்லை. அதனுடைய இயல்பு என்னன்னு நம்ம பார்த்தோம். இருட்டாவது தன்னை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் இருட்டுன்னு. ஆணவம் தன்னை ஒத்துக்காதான். சிவபெருமானே சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இருக்கீங்களா? யாராவது பேச விரும்புறீங்களா? ஏற்கனவே வகுப்புக்கு போனேன். இருக்காங்களே அம்மா திலகவதி அம்மா வரட்டும். அம்மா திலகவதி அம்மா ஐயா வணக்கம். பேசுங்க. வாங்க. நீங்க தான் பழுத்த பழமா இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே பழம் நீங்க தான். பேசுங்க. ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். எங்கேயாவது ஒரு பாயிண்ட விடமாட்டாங்களா ஐயா? அந்த பாயிண்ட நாம பிடிப்போமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க ஐயா. ஆனால் அனைத்து கருத்துக்களையும் மிக விளக்கமாக சிறப்பாக கூறிவிட்டார்கள். அதனால் அடியேனுக்கு ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மிக சிறப்பாக விளக்கினார்கள். ஆணவத்தை பற்றிய கருத்துக்கள் அத்தனையும் விளக்கியுள்ளார்கள். ஆணவம் தன்னையும் காட்டாது, தன்னோடு சேர்ந்து இருக்கிற பொருளையும் காட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இருளையே ஒரு பக்கம் நம்பிடலாம், எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கருத்தை. இருள் அது இருக்கிறத காட்டும், ஆனா அதனோடு சேர்ந்து இருக்கிற பொருளை காட்டாது. ஆனா அப்படி அல்ல. அந்த ஆணவம் என்ற இருள் மலம் அது தன்னையுமே காட்டாது, தான் மறைத்திருக்கின்ற பொருளையுமே காட்டாது. அதனால்தான் நம்ம கேவலத்துல கிடக்குறோங்க. மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அடியேனுக்கு வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது, பாராட்டுகிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. இன்னும் மேலும் நீங்க வளரணுங்க ஐயா. நீங்க அதாவது நான் ஆசீர்வாதம் பண்றதில்ல, பெருமான் உங்க கூடவே இருக்கிறாங்க. பெருமான் உங்களுக்கு விளக்க வைக்கிறாங்க. உங்கள் நாவில் நின்று பெருமான் இந்த கருத்துக்களை அடியேன் போன்றவர்களுக்கு சொல்ல வைக்கின்றார்கள், விளங்க வைக்கின்றார்கள். மீள கேட்பதனால்தான் அந்த சிந்தனை அறிவு வளரும்ன்றதுனால்தான் நீங்க சொல்றத நான் எந்த வகுப்பை பெரும்பாலும் தவிர்க்க மாட்டேன். மிக கடினமான இது இருந்தா கூட அதையும் ஒரு சில நேரங்களில் சில இதுலயே போட்டு கேட்டுருவேன் நான். தங்களுடைய விளக்கம் மிகச்சிறந்த விளக்கம் ஐயா. சிவாய நம்ம. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. வாங்க வாங்க. பாண்டிச்சேரியில இருந்து திலகவதி அம்மா ஏற்கனவே அவங்க நிறைய வகுப்புக்கெல்லாம் போயிருக்காங்க. அடியனுக்கு அந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, எங்கெல்லாம் பென்சில குறிப்பெடுத்திருக்கிறாங்க, அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கறது வழக்கம். அவங்க அம்மா படிச்ச புத்தகத்தை, என் சொந்த புத்தகத்தை, அவங்க படிச்சு பயனடைஞ்ச புத்தகத்தை எனக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய திருவடிகளை நான் இந்த நேரத்துல வணங்கிக்கிறேன். மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்லக்கூடாதுங்க ஐயா. இதெல்லாம் விளம்பரத்துக்காக இது பண்றது இல்லைங்க ஐயா. விளம்பரத்துக்காக இல்ல, இருக்கிற உண்மை சொல்லிருந்தோம். உங்க நினைவுகள், உங்க அலைகள் வீசுது இல்லையா? இப்ப நீங்க கொடுத்த புத்தகம் தானே, நீங்க எப்படி எல்லாம் வச்சு படிச்சிருப்பீங்க. அதுல பாருங்க, குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க. பழக்கம், அண்டர்லைன் பண்றதெல்லாம் பழக்கம் உண்டுங்க ஐயா எனக்கு. அதனால்தான் நான் சரின்ட்டு. அற்புத சாமி. நன்றிமா, வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வேற யாராவது வரீங்களா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆணவத்தினுடைய இயல்பு சொன்னாங்க. இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது மைக் எடுக்கிறதுல. எடுத்து ஐயா நான் இருக்கிறேங்க ஐயா, கேட்டங்க ஐயான்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன ஆணவம்? நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு ஆணவம் இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஆணவம் பாருங்க உங்களுக்கு. மைக் பொத்தான அழுத்துங்க, அழுத்திட்டு ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயா, எப்படி இருந்தது எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா, ஆணவத்தினுடைய இயல்பு புரிஞ்சுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆணவம்? அப்படிலாம் இல்லையா, கேட்டுதான் இருந்தோம். இன்னும் நிறைய இருக்கு இல்ல, நம்ம என்ன இதுல போய் சொல்ல முடியும்ன்றதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. யாருங்க யாருமே கேட்டோம். கண்டிப்பா. ஐயாவுக்கு வணக்கம், ஐயாவுக்கு நன்றி. நல்ல விளக்கமா சொல்றாரு ஐயா, புரியுது ஐயா. புரியுதுங்களா?
சிவா திருச்சிற்றம்பலம். இல்ல நானு கோர்ஸ் ஃபீஸ் ரெடி பண்ணிருக்கணும். 1500 கட்டினா தான் ஒரு வகுப்புக்கு வரணும்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நேரம்? கண்ணு கருத்துமா சாப்பாடு கீப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் உள்ள வந்து ஐயா ஐயா பேசுறது கண்டிப்பா ஆமா கட்டுவேன் ஐயா. 1500 கட்டியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நேரம் என்ன பரபரப்பா இருந்திருக்கும். ஐயோ துட்டு 1500 கட்டியிருக்கணுமே, காசு வேற கட்டியிருக்கணுமே அப்படின்னு தான் பண்ணுவீங்க. கவனமா பேனா எடுத்து வச்சிருப்பீங்க, பென்சில் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆமா நம்ம ஸ்ரீதேவ் தானே, எப்பவும் 8 மணிக்கு வந்துட்டு போலாப்ல, செவ்வாய்க்கிழமைனா உள்ள வந்துடலாம். அதுதான் இப்ப எனக்கு புரியுது. இந்த கட்டண வகுப்புக்கெல்லாம் அர்த்தம் இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா எதுவுமே நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்னா பலாப்பழம் மாதிரி கொடுத்தோம்னா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இது அப்படி சுத்தி இப்படி சுத்தி கையை ரெண்டு திருப்பி கழுத்து திருப்பி என்ன பண்ணணும், அந்த மூக்கு வழியா கொண்டாந்து இப்படி வாயில இப்படி ஊட்டி அது எட்டாத மாதிரி இருக்கணும். அப்படி எட்டாத மாதிரி இருந்தா ஓஹோ என்னவோ கொடுக்குறாங்க சாமி அப்படின்னு தான் அந்த உயிர் என்ன பண்ணுது, பெருசா நினைக்குது. இப்பதான் புரியுது எனக்கு அர்த்தம் என்னன்னு. இது வாழைப்பழம் சொல்ல மாதிரி எல்லாத்தையும் வாழைப்பழத்தை உரிச்சு ஊட்டினோம்னா அதனுடைய அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. ஆமா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருதே கண்டி. இப்பதான் புரியுது எனக்கு ஏன் வகுப்புக்கெல்லாம் காசு வாங்குறாங்கன்றது அர்த்தம். இப்ப எனக்கு 100% தெரிஞ்சுக்கிறேன் நான். எதுவுமே வந்து ஐயா ஐயா உண்மைதாம்மா, எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான் அதனுடைய மகத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே ஐயா. வந்து கொடுத்தோம்னா அது நாதி இல்லாம தான் போகுது. ஆமா எவ்வளவு பெரிய உண்மையை நம்ம ஊட்டுறோம். இந்த ஊட்டும் போது அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி வந்து உயிர்கள் அல்லல் படுதுன்றது பார்க்கும்போது தான் அப்போ எங்க போய் நிக்குதுன்னா மாயை. இதுதான் ஆணவம் எங்க போய் நிக்குதுன்னா அந்த ஆணவத்துக்கு விளம்பரம் பண்ணி அலங்காரம் பண்ணி சோப் போட்டு சீப் போட்டு அப்படி நாலு கட்ட விட்டு வச்சு 4 திருப்புணில ஸ்ரீதேவையா போட்டோ நல்லா ஜூம் பண்ணி நல்லா 4 மூளைக்கு கட்டிட்டு சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாருன்னு நல்ல வகுப்பு போட்டோம்னு வச்சுங்களேன், அதுல இருக்குது பாருங்க வசூலு. அப்பா 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 சிவபெருமான சொல்லி மாலாது. அப்படிலாம் கட் அவுட் வைக்கலாம். ஆனா எதார்த்தமா வரட்டும், இயல்பாவே தெரிஞ்சுக்கிட்டோம், உயிர்களுக்கு கூட பண்ண இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது என்ன பண்ண போகுதுன்னா ரொம்ப கேர்லெஸ் வந்துருது, ஒரு விதமான அலட்சியம் வந்துருது. ஆமா அலட்சியம். அந்த அலட்சியம் வராம இருக்கிறது தான் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த குரு தட்சணைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குரு தட்சணை இல்லாம கத்துக்கிறதுன்றது ஏகலைவன் மாதிரி ஆயிடும். ஏகலைவனுக்கு எவ்வளவு பெரிய வில்வித்தை கத்துக்கிருந்தாலும் கடைசியில குருநாதர் கேட்கிறார் இல்லையா, கட்டவர்ல கேட்கிறார். அந்த மாதிரிதான். அதனால கற்ற வித்தை உங்களுக்கு பயன்பெறணும்னா நிச்சயம் வந்து குரு தட்சணை மனமாற கொடுக்கணும். மனமாற என்ன கேட்பாரு அவரு, ஆணவத்தை தான் கேட்பாரு. ஆணவம் கண்ணும் மாயை ஐயா இதெல்லாம் அப்பா. ஐயா நம்ம ஐயா வந்து கட்டவரில் கேட்க மாட்டாங்க ஐயா. ஐயா அருளே வடிவானவங்க, அன்பே வடிவானவங்க, அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா எதுவும். ஐயா சிவாய நம்ம திருச்சிட்டோம். ஐயா ஐயா அருமையாதான் சொல்றாரு. சொல்லு சொக்கநாத வெண்பால சொல்லுங்க ஐயா. பாடல் சொல்வார். குருஞான சம்பந்தர் சொல்வார், ஆ. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணர்வகை காணேன் உணர்த்தி என்னுட் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா அப்படின்னு சொல்லுவார் அந்த பாட்டுல. அதனால என்ன நம்ம பண்ணாலும் பெருமான் உணர்த்தினா மட்டும்தான் உணர முடியும். அதனால அத சொல்வார், உணர்த்தில் உணர்வேன். ஆமாங்க ஐயா, உணர்த்தினா தானே உயிருக்கு அறிவு. ஆமா அது பர்சன்டேஜ் தான். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பாடம் நடத்தினாலும் உயிர்ல உணரக்கூடிய தன்மைங்கிறது வேறுபடும். அவங்க வினைக்கு ஏற்ற மாதிரி தான் புரியும். ஆமா அதனால நம்ம டென்ஷன் ஆகிலாம் ஒண்ணும் நடக்காது. புரியுதுங்க ஐயா, புரியுது சாமி. நான் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. அதனாலதான் பொன்னார் திருவடிகளை வணங்குறேன்னு சொல்றது. நன்றி, நாம பெருமானை தான் வணங்குறோம். ஆமா ஆமா வந்ததே போதும் சாமி. நிகழ்ச்சிக்குள்ள இப்ப இத்தனை பேர் வந்திருக்கிறதே இப்போ 19 பேர் வந்திருக்கிறீங்க. இத்தனை பேருக்கு ஆணவத்தினுடைய இயல்பு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆணவத்துடைய இயல்பு என்ன எப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடங்கி நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். வாங்க தாமதன் ஐயா, வாங்க வாங்க சாமி, வாங்க ஐயா. ஐயா எங்க இருக்கீங்க? ஏன் நீங்க ரொம்ப லோவா இருக்குது? கடற்கரை உரமா போயிட்டீங்களா? ரொம்ப லோவா இருக்கு, ஆழமா இருக்கு. ஐயா பேசுறது சரியா கேட்கல. கேட்கலங்கய்யா. கேக்குது. சொல்லுங்க சாமி. இப்ப சரியா இருக்கும். இப்ப சரியா இருக்கு, சொல்லுங்க. அதான் ஆட்டு வித்தால் 6 வருவார் ஆடாதாரு என்ற மாதிரிதான் ஐயா சொன்னதோ சொக்கநாத வெண்பால. ஆமா அவரு ஊட்டு வித்தால் உண்கிறோம். அது வாஸ்தவம் தான் சாமி. ஆமா
ஆமா. யாரையும் வந்து நொந்து கொள்றதையோ, இல்ல குறை சொல்றதுக்கோ இங்க என்ன கிடையாது. ஆமாங்க. தேவையில்ல. இயல்புதான். சாமி என்ன விட்டுறாரோ, சாமி அந்த பக்குவத்துல இறங்கி இதுதான் அப்படின்னு உணர்த்தினா மட்டும்தான் நமக்கு அறிவு. ஆமாங்க. இப்ப அந்த ஆணவ வகையில மலம் ஐயா, ஆணவ மலம் வந்து உயிரை வந்து ஆணவ மலம் பற்றுதா? உயிர் போய் ஆணவ மலத்துக்கிட்ட போகுதா? இது நான் பாதியில வந்து கேக்குறேன் இந்த சந்தேகம். நம்ம ஞானாசிரியர் சொல்லுவாருன்னு பாருங்க பதில். ம். நம்ம அந்த உதாரணங்கள்லாம் சொல்றோம்ல, நெல்லுக்கு ஆமாங்க. உமி போல, நீர் ஆமாங்க. செம்பில் காளிதம் போல, ஆ, கடலில் உப்பு போல அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப இந்த நெல்லுக்கு உமி எப்ப வந்தது? நெல் தோன்றும் போதே வருது. அது மாரி உயிர் இருக்கும்போதே ஆணவமும் இருக்கு. யாரும் யாரையும் போய் பற்றல. கடல்ல அப்படி எப்ப உப்பு உயிர் வந்தது? வந்து உயிர் வந்து நிலையான பொருள் ஐயா. உயிர் வந்து மாறி மாறி பிறக்குது. ஆ, ஆணவம் நிலையான பொருள் அது தானே, நித்த பொருள் தானே? அப்ப ஆணவம் ஆணவம் நிலையான பொருளா இருக்கும்போது, அப்ப உயிர் போய் ஆணவ மலத்தை பற்றுதா? ஆணவ மலம் வந்து உயிரை பற்றுதா? அததான் சொல்றேன். ஆ, நெல்லுக்கு உமி எந்த எப்ப வந்தது? தனித்தனி இல்லைன்றீங்க. ஆ, நெல்லுக்கு உமி எப்ப வந்தது? நெல்லோட சேர்த்து நெல் பிறக்கும் போதே பூமியும் சேர்ந்து வருதுன்றீங்க. நெல்லுக்கு முளை எப்ப வந்தது? ஆ, தோன்றும் போது. தோன்றும் போதே வருதுல்ல. ஆமாங்கய்யா. அது போல ஆ, இங்கேயும் அதான் சொல்றாரு. நெல்லுக்கு உமி எப்படி இருக்கோ ஆ, அதான் ஆணவம். நெல்லு நீங்க, ஆ, உள்ள ஆ, இருக்க ஆ. உள்ள இருக்க அரிசி நீங்க. சரிங்கய்யா. அரிசி மேல இருக்க உமி ஆணவம். அந்த அரிசியில இருக்க சரிங்க. முளை இறைவன். 3 எப்ப வந்ததுன்னா, எல்லாம் என்னைக்கு உயிர் இருக்கோ அன்னைக்கே உயிரோட ஆணவம் இருக்கு. அந்த உயிர் அறிவிலேயே தான் இறைவனும் இருக்கான். 3 பேருக்குமே ஒண்ணுதான் இடம். உயிருடைய அறிவு. ஓஹோ! யாரும் போய் யாரையும் சேரல. அதாவது ஐயா, அனாதி காலத்துல 3 தனித்தனியா இல்ல. எல்லாமே எப்பவுமே ஒண்ணா தான் இருக்குதுன்றீங்களா? எப்பயுமே ஒண்ணுதான். ஓ! எப்பயுமே ஒண்ணுதான். ஓஹோ! ஐயா, செம்பில் களிம்பு கூட உதாரணம் சொல்லலாம் இல்லையா? ஆமா, ஆமா. ஐயா ஒரு ஆமாங்கம்மா. ஒரு ஆமா. கருத்து சொல்லட்டுங்களா தங்கள் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, அனுமதியோடு? சொல்லுங்கம்மா சிவசிவா. உயிர் வந்து எப்போதும் அது தனித்தே இருக்க முடியாது, தனித்து இருக்காது. ஆமா. அதனால ஆணவத்தோட அனாதியிலிருந்தே என்று நீ அன்று நான் அப்படின்ற ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது. சரிங்கம்மா. சரிங்கம்மா. சரி, நீங்க சொல்றது கரெக்ட்டு. ஏன் உயிர் போய் ஆணவ மலத்தை பற்றணும்? ஏன் இறைவன் மேலான பொருள் இருக்கும்போது மேலான பொருளை விட்டுட்டு கீழான பொருளுக்கு ஏன் போகணும் உயிரு? தனியா இருக்க உயிர் வேண்டாம். போய் ஆணவ மலத்தை பற்றலைங்க ஐயா. ம். உயிர் போய் ஆணவ மலத்தை பற்றல, ஆணவமும் உயிரை பற்றல. சரி, ஏன்னா ஆணவம் சடப்பொருள், சரி. உயிர் வந்து சுத்து பொருள். இதுவும் ஆ, அதை பற்றல, அதுவும் இது பற்றல. இது ஆ, இயற்கையா இருக்கிறது, இயற்கையா சரி, இருக்கிறது. அடுத்தது சரி. பெருமானு ஏன் பற்றல உயிருன்னாக்கா, உயிருக்கு அப்பொழுது அறியாமை என்ற அந்த ஆணவமே வந்து உயிரின் அறிவை மறைச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஆணவ எப்படி மல தான் மறைப்பு. தான் ம், இருக்கிறதே தெரியல, தன்னை யாரு ம். மறைச்சு இருக்கிறாங்கன்றதே தெரியல. அப்புறம் எப்படி ஆமா. இறைவனை தெரிஞ்சுக்க முடியும் உயிர்? ஆ, சரி. அதனால்தான் ஆமா. அது இறைவனை பற்ற முடியல. ஐயா ஒரு சின்ன இடையூறு பண்ணிக்கணும். ஐயா சொன்ன கருத்திலே சொல்லிடுறேன். சிங்க குட்டியை வந்து நரி வந்து வின் பண்ணிடுமா? சரி. அப்போ ஆன்மா ஆணவத்தினுடைய பிடியில் இருக்குமா? ஆனா சிங்கம் வளர்ந்துருச்சுன்னா, ஆன்மா அறிவு வளர்ந்துருச்சுன்னா, நரி என்ன பண்றோமா? தோத்து போயிடும். தோணும். அது மாதிரிதான் ஐயா ஒரு உதாரணம் சொன்னாங்க இன்னைக்கு. நான் சொல்லல, சிவபெருமானே ஐயா பேசினாங்க. ஆமா, அது சிறப்பான கருத்துங்க ஐயா அது. அது சரி, சரி. போலதான் நமக்கு பெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா நம்முடைய ஆணவ வலிமை குறைஞ்சு அறிவு ம். விளங்க வைக்கும். அறிவு விளங்க வைக்கும் போது ஆணவத்தினுடைய வலிமை குறைந்து விடும். அப்ப அது வந்து நாம வந்து பெருமானை தேடுவோம். இது ம், ம். ஆணவன்றது தெரிஞ்ச பிறகு அதுதான் வந்து பக்குவம் வரணும். அத அனுபவத்தினால இது நல்லது, இது தீயதுன்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க பெருமான். அப்படி தெரிவிக்கும் போது இது கெட்டது, இதை விட்டு நம்ம நீங்கணும்ட்டு அப்பதான் நம்ம வந்து அதை விட்டு நீங்கிறதுக்கு முயற்சி நாம செய்ய மாட்டோம். அந்த முயற்சியும் பெருமான் தான் கொடுக்கணும். அவன் அருளாலே ஆ, அவன் தாழ் வணங்கி ஆமா, ஆமாங்கம்மா. ஆமா. அப்படின்ட்டு அவனுடைய அருள் இருந்தாதான்
அதுவும் வந்து அவனுடைய அருளும் வந்து நமக்கு முழுமையா கிடைக்குமான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரவர்கள் வினைக்கு ஏற்ப எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன செய்யணும், எப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இப்ப ஆமா வினை ஆமா செய்யறோம் நாம செய்யற வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பாவ புண்ணியங்களை வச்சு நமக்கு அதை வச்சுதான் இந்த பிறவியை கொடுத்து அனுப்புறாங்க நமக்கு. அதானே தீர்க்க வந்ததா நினைச்சிட்டு மேலும் சேர்த்துட்டு போறோம் நாம. ஆமா ஆமா அது பெருமான் கருணை இன்னும் பெருமான் இன்னும் கருணை ஒரு இருந்தால் மட்டும் இவனை கழிக்க முடியும். இன்னும் ஒரு கருத்து சொல்றேங்க ஐயா. ஐயா தப்பா நினைச்சுக்க கூடாது ஸ்ரீதேவ் சொல்லுங்கம்மா. ஐயா. இல்லை கலந்துரையாடல் சொல்லுங்க. சித்தாந்திகள் வந்து நான் ஒண்ணுமே இப்ப சாதாரணமா தெரியாதவங்க வந்து நான் ஒண்ணும் கொண்டு வரல, நான் ஒண்ணும் கொண்டு போகல அப்படின்றது சொல்லலாம். ஆனா சித்தாந்திகள் வந்து நான் ஒண்ணும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு போகலன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா வரும்போது சஞ்சீத வினை என்ற பிராரத்த வினைய நமக்கு கொடுத்து அனுப்புறாங்க. போகும்பொழுது ஏன்ற வினை என்ற வருவினையை எடுத்து செல்கின்றோம். அப்ப வரும்போதும் கொண்டு வரோம், போகும்போதும் கொண்டு போறோம் நம்ம. அதனால நாம வந்து ஒண்ணும் எடுத்துன்னு வர்றது இல்ல, இப்ப ஒன்னும் கொண்டு போறது இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க ஐயா. வினைகள் நம்மை சேராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வினைகள் நம்ம சேராம இருக்கிறது நம்முடைய செயல் எல்லாமே வந்து இது வந்து சிவன் செயல். அடுத்த வாரத்து பாடம் அதாங்க ஐயா. அடுத்த வாரத்து அற்புதமான ஒரு சிந்தனையில முடிச்சிருக்கிறீங்க. இனி வந்து வினை நம்மை பற்றாம இருக்க வேண்டும் என்றால் கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த வினையை நம்ம எப்படி அப்ப இருவினை ஒப்பு நமக்கு எப்படி நிகழும், வருங்காலங்கள்ல வந்து வினைய இப்ப செய்யறவன் வந்து செய்பவன் யாரு, செய்விப்பவன் யாரு, ஆட்டுவிக்கிறவன் யாரு, அதெல்லாம் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு போன உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா ஆமா ஆமா இப்ப இதுல என்ன உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா இனி அவன் செயல், இனி நடக்கிறது எல்லாம் அவன் செயல்னு தெரிஞ்சு போனவங்க, நடக்கிறது எல்லாமே அவன் செயல்னு புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வினையை செஞ்சாலும் அவனுடைய திருவருள் கருணையினாலதான் நடக்குது. நான் நல்லதோ கெட்டதோ நன்றே செய்வாய் பிழை செய்வாய். கரெக்டாமா திலவதியம்மா? ஐயா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமோன்றது வருங்க ஐயா. அதாவது இது அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவ்வளவு சீக்கிரத்துல அதுல இருந்து விலக முடியாது. ஏன்னா வந்து கூட்டமா சேர்த்து வச்சிருக்கோம் பல பிறவிகளுக்கு. அதாவது 7 கடல் மணல் அளவிடணும் நம் பிறவிய அளவிட முடியாதுன்னு சொல்லிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது அவ்வளவு சீக்கிரத்துல இருந்து நாம வந்து விலக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு சிறு அளவுதான் நாம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகிற மாதிரி இருப்போம், விலக மாட்டோம், திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வரும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பல பிறவிகள் எடுத்த பிறகுதான் அது நாம இது பண்ண முடியும். ஓரளவு நாமெல்லாம் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல முற்பிறவிகள் செய்த தவத்தின் மூலமா தான் இத காதாலையாவது கேட்கிறோம். நம்ம அந்த வாய்ப்பை பெருமாள் தொடர்ந்து வரும். இறைவன் மீது நாம் கொண்ட பற்றும் தவமும் அன்பும் மட்டும்தான் பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும், மற்றது எதுவும் கூட வராது. அப்ப நாமெல்லாம் வந்து ஸ்ரீதேவ ஐயாவோட அவங்களுடைய விளக்கத்தை கேட்கிற அளவுக்கு நாம புண்ணியம் செய்து இருக்கிறோம் முற்பிறவியில. இல்லாட்டி இப்படிப்பட்டவங்க மூலமா நம்மால இந்த கருத்தை அறிஞ்சிக்க முடியாது. இது தொடர்ச்சிமா, கடந்த பிறவியில என்னோட தொடர்ச்சி தான் இப்ப நாம கேட்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் அடியானுடைய கருத்து இல்ல, இதெல்லாம் ஆச்சாரிய பெருமக்களுடைய கருத்து. ஐயா அது உண்மை, அது உங்க மூலமா கேட்கணும்ன்றது நாங்கள் செய்த தவம். ஆமா அது சும்மா வாய் அசைக்க வேண்டியதுதான், அவங்கதான் உள்ள இருந்து சொல்லணும். நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க ஆரம்பிக்கும் போது இது சொல்லணும்னு நினைச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கூட ஆரம்பிக்கலாம். ஆனா கருத்துக்கள் சொல்லும் போதும் மற்றவங்க கேட்கும் போதும் உங்களுக்குள்ள இருந்து உணர்த்துறது எல்லாமே ஈஸ்வரன். ஆக நாங்க கேட்கறது எல்லாமே இறைவன் சொல்றதா நினைச்சு கேட்டாதான் அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்கும், எங்களுக்குள்ள வந்து இறங்கும். கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமான தெளிவு, நல்ல முடிவு. எப்படி உள்ள இருந்து சொல்றது இறைவன் தான் நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி உள்ள இருந்து கேட்கறதும் யாரா?
ஆமா. அது இப்ப ஐயா அப்படி சொல்லுவாரு பாருங்க. எடுத்து சொல்ல அறிவிப்பானும் முடியாது. தானே, காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. ஆமா. அறிவானும் தானே, அறிவிப்பானும் அறிவானும் தானே, தானே, அறிவாய் அறிவிப்பான் தான். அறிகின்றான் தானே, அறிவாய் அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே அவன். இன்னும் இன்னும் அந்த நிலைமைக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கய்யா. நான்லாம் எங்கேயோ இருக்கிறேன். தானே. ரொம்ப மகிழ்ச்சிங்க. வினை ஆக மொத்தம் வந்து இனி வருகிற வினையை நம்ம எப்படி இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது? ஆமா. அந்த கர்ம அது ஆமா அந்த அந்த அதை வினை நோக்கி போறோம். ஆமா அதை அடுத்த நோக்கி அப்ப வகுப்பு அதை எல்லா நோக்கி செயலையும் போறோம். நம்ம ஆமா ஆமா எப்படி அது இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவசிவான்னு நம்ம வந்து சிவசிவ என்கிற தீவினையாளர். அப்ப தீவினையாளர் என்ன பண்றாங்கன்னா சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னிட என்னிடம் தீவினை தீவினை மாலும், மாலும். ம். சிவசிவ என்னிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே. அந்த சிவகதியை சிவகதி பெறதுக்கு தான் தான். நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு ஆமா. சித்தாந்தமும் வேதாந்தமும் எதுக்குன்னா அந்த நல்ல கதி. என்ன கதி அடைவியோ நீ போற பார்க்க பார்த்தா சாபம் விடுவாங்கல்ல, நீ நல்ல கதி அதேதான். அடைவியான்னு கேட்பாங்கல்ல, அந்த நல்ல ஆமா. கதி தான் சிவகதி. அந்த சிவகதியை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். என்ன கதி அடைவோன்ற போது நம்ம நல்ல கதி அடையறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த நல்ல கதியை சாமி நம்மளுக்கு தருவார்னு நம்புவோம். நிச்சயம் வந்து வந்திருக்கிற ஐயா ஒரு எல்லாருக்கும் அந்த கருத்துங்க ஐயா. ஐயா ஆ. ஒரு கருத்து. இப்ப ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, ஸ்ரீதேவ ஐயா சொக்கநாத வெண்பாவுல, அதே ஆமாங்க. சொக்கநாத வெண்பாவுல இன்னொரு பாடல் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அருவருப்பே மெட்டியிடும் ஆகத்தை சற்றும் அருவருக்க தோற்றுதில்லை ஐயோ, அருவருக்க தோற்று இடாது என்ன வினை துய்ப்பித்து அறுப்பதற்கோ சாற்றியிடாய் சொக்கநாதா அப்படின்னு புலம்புறாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க பொருள்லாம் அதிகமா இருக்கும்போது இந்த உடம்பையும் அருவருக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது. ஏன் அந்த எண்ணத்தை நீங்க தோற்றுவிக்கல? நான் செய்த வினையை நானே அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த எண்ணத்தையே எனக்கு கொடுக்காத இருக்கிறீங்களா அப்படின்றது புலம்புறாங்க ஐயா சொக்கநாத வெண்பாவுல. சொக்கநாத வெண்பார். அற்புதம் அற்புதம். நிறைய பாடல் இருக்கு. எல்லா ஆன்மாக்களுக்கும் பொருந்தும் அது. நம்மை போல கண்டிப்பா இதுல கண்டிப்பா. இருக்கிற ஆமா ஆன்மாக்களுக்கு எல்லாமே. பொருந்தும். ஆமாங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. நல்லது. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வந்து நிகழ்ச்சி முடிந்து ரொம்ப இந்த கலந்துரையாடல தான் மிகப்பெரிய ஞானம்லாம் அடியார்களுக்கு வெளிப்படும். ஆமா ஐயா பேசும்போது கூட அவ்வளவு வெளிப்பட்டு இருக்காது. பேசும்போதுதான் ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்காருன்னு தான் பண்ணுவாங்க. ஆமா நன்றிங்க. வந்து பேசியமைக்கு ஐயா நன்றி. நன்றி மன்னித்தருள அனைவரும். வேண்டும். இடையூறு செய்தமைக்கு இது மன்னித்தருள வேண்டும் ஸ்ரீதேவ ஐயா. அப்படிலாம் சிவபெருமான். அப்படிலாம் ஒண்ணும் அதெல்லாம் இல்லை. ஒண்ணும் இல்லைங்க அது கடவுள். இது என்ன இடையூறு இல்லம்மா. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இல்ல மன்னிக்கவும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு நம்ம இந்த சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புல உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சிந்திச்சு வரும். அது 12ஆம் பாகமாக இன்றைக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயா அவர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்திருக்கார்கள். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளும் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றி வணக்கம்.